ஜீசஸ் இந்த 7வது மாதத்துல इस 7वें महीने में கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். परमेश्वर हमारे लिए दिए वचन को हम मनन करने वाले हैं. மார்க் 9ஆம் அதிகாரத்தின் मरकुस 9वां अध्याय के 23ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 23 वचन को हम देखने वाले हैं. வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் वचन पढ़ेंगे. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா, हालेलुया. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாமே ஆயிரும். यदि तू विश्वास करे तो तेरे लिए सब कुछ संभव है. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ हो सकता है. ஹல்லேலூயா, हालेलुया. அப்ப விசுவாசித்தால் अगर विश्वास करे तो எல்லாத்தையும் கூடும், सब कुछ हो सकता है. எல்லாம் ஆகும். सब कुछ हो அப்ப सकता நம்முடைய है. வாழ்க்கையில எதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ हमारे जीवन में जो भी हम विश्वास करते हैं அதையெல்லாம் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராய் वो இருக்கிறார். सब कुछ करने के लिए परमेश्वर महान है. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த 7வது மாதத்துல ये 7वें महीने கர்த்தர் में நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். परमेश्वर हमारे लिए देने वाला वचन यही இந்த है. மாதத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்கிறீர்களோ इस महीने में विश्वास के साथ जो भी मांगते அதை हो எல்லாம் உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா மாறும். वो सब आपके जीवन में परिपूर्ण करेगा. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, விசுவாசம் உள்ளவர்களாய் विश्वास के साथ நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ आप प्रार्थना में जो भी मांगते हो அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். वो सब आप पालोगे. ஹல்லேலூயா. हालेलुया. விசுவாசத்தோடு எதையெல்லாம் கேட்கிறோமோ विश्वास के साथ जो भी हम அதை எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் वो सब இருக்கிறார். परमेश्वर हमारे लिए कर सकता है. விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते கரங்களை हो? தட்டி தேவனுக்கு நன்றி हम சொல்லுங்க. ताली बजाकर परमेश्वर நான் की महिमा விசுவாசிக்க करें. போகிறேன் मैं தகப்பனே. विश्वास करने वाला இந்த हूं. மாதத்துல நான் இதெல்லாம் விசுவாசத்தோடு கேட்க इस போகிறேன். महीने में जो भी विश्वास के साथ அதையெல்லாம் मांगने கர்த்தர் वाला நமக்கு हूं கொடுக்க வல்லமையுள்ளவராய் सबको இருக்கிறார். परमेश्वर मुझे देने के लिए நான் सामर्थ्यवान எல்லாவற்றையும் है. விசுவாசத்தோடு கேட்பேன். मैं सब कुछ विश्वास के साथ मांगूंगा. கேட்கும்போதே விசுவாசம் இருக்கணும். मांगते समय में विश्वास होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்க கூடாது. मिलेगा क्या नहीं मिलेगा ऐसे नहीं मांगना உங்களுடைய है. ஜெபங்கள் எப்பொழுதுமே आपकी प्रार्थना हमेशा விசுவாசம் உள்ளதா இருக்கட்டும். एक विश्वास भरी होनी चाहिए. ஆண்டவர்ட்ட ஒன்னு கேட்கும் பொழுது परमेश्वर से जब कुछ मांगते हैं நம்பிக்கையோடு கேளுங்க. एक विश्वास के साथ मांगना है. நம்பிக்கையோடு கேளுங்க. एक भरोसे के साथ அவர் मांगना எனக்கு है. நிச்சயமாய் वो தருவார். निश्चय मेरे लिए அதை देगा. தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் वो देने இருக்கிறார். के लिए वो सामर्थ्यवान है. அந்த நம்பிக்கையோடு நாம் கேட்கும் आज பொழுது जब हम उस विश्वास के साथ मांगते கர்த்தர் हैं அதை நமக்கு கைகூடி வர वो பண்ணுகிறவராய் सब இருக்கிறார். परमेश्वर हमारे लिए संभव बना कर देता है. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இந்த மாதத்தில் அப்படிதான் நாம் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள इस போகிறோம். महीने में हम हर एक बातों को ऐसे ही पा लेने ஒரு वाले சில हैं. காரியங்களை எப்படி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் பார்க்க कुछ போகிறோம். बातों को कैसे विश्वास के द्वारा हम पा सकते हैं उसे देखने விசுவாசத்தோடு वाले हैं. எதையெல்லாம் கேட்டால் கிடைக்கும். विश्वास के द्वारा जो भी मांगने में जो ஒரு சில मिलेगी காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறபடி கற்றுக் कुछ கொடுப்பார். बातों को पवित्र आत्मा सिखाते हैं हम सीख लेंगे. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 15वां अध्याय 4 இருந்து 6 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது हम 4 से लेकर 6 तक देखते हैं. Genesis 15 verse 4 to 6 मनुष्य संहिता 15 उसका 4 से 6 तक அங்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார். वहां पर इब्राहिम को देखकर परमेश्वर इस रीति से कहते हैं, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, तब परमेश्वर का वचन उसके लिए होकर இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, ये तेरे लिए स्वतंत्र नहीं உன் बनेगा, கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் तेरे कोख से आने वाला ही तेरे लिए स्वतंत्र बनेगा. என்று சொல்லி ऐसे कहकर அவர் அவனை வெளியே அழைத்து, उसे बाहर நீ निकालकर வானத்தை அண்ணாந்து பார், तू आकाश के और ऊपर देख, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் तारों को तो गिन सकता है क्या? அவைகளை என்ன என்று சொல்லி उसे गिन ऐसे कहकर பின்பு அவனை நோக்கி, तब उसे உன் देखकर சந்ததி இவ்வளவா இருக்கும், वैसे तेरी वंश होगी ऐसे அவன் कहा. கர்த்தரை விசுவாசித்தான், उसने परमेश्वर की அதை विश्वास அவர் किया. அவனுக்கு நீதியாக எண்ணினார். परमेश्वर ने उस सारी बातों को उसको धर्मी ठहराया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், अब्राहम ने परमेश्वर के ऊपर विश्वास அதை किया. அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். परमेश्वर ने उसे उसके लिए धर्मी गिना. அவன் எதை விசுவாசித்தான்? उसने किससे बात को எதை विश्वास किया? விசுவாசிக்கிறார்? किसे विश्वास किया? ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், परमेश्वर इब्राहिम को बुलाकर நீ कहते हैं, வானத்தை அண்ணாந்து பார், तू आकाश के ऊपर देख, இவ்விதமாய் உன் சந்ததி இருக்க போகுது, तेरे वंश इस रीति से होने वाली है. கடற்கரை மணலை எண்ணிப்பார், समुद्र के रेत को गिन कर இவ்விதமாய் உன் சந்ததி மாற देख, போகிறது, ऐसे तेरी वंश बनने वाली है. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க ऐसे போகிறேன். एक बड़े आशीष को तुझे देने वाला हूं. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? अब इब्राहिम का स्थिति कैसी है? வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, எனக்கு பிள்ளையே இல்லையே, मेरे पास तो बच्चे ஆனா नहीं ஆண்டவர் हैं. சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते हैं, எப்போ உனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத, ये तेरे लिए बच्चे कर तू चिंता मत कर, உனக்கு சுதந்திரம் வர போகுது. तेरे लिए एक वारिस आने वाली है. ஹல்லேலூயா. हालेलुया. சுதந்திரம் வர போகுது. तेरे लिए एक वारिस आने वाली है. உன்னுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே சுதந்திரவாளியாக तेरे இருப்பான். गर्भ से आने वाला ही तेरा वारिस बनेगा. முதலாவது எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? पहला किस बात को विश्वास करना है? இவனுடைய வாழ்க்கையில பிள்ளையே இல்ல, इसके जीवन में बच्चे ही नहीं ஆனா है, சுதந்திரம் வருகிறது என்பதை लेकिन விசுவாசிக்கிறான். वारिस आने वाली ही से विश्वास करना है. ஹல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் என்பது அதுதான். विश्वास यही होती है. என்கிட்ட ஆசீர்வாதம் இல்ல, मेरे पास आशीष नहीं ஆனா है, ஆசீர்வதிப்பார் கர்த்தர். लेकिन परमेश्वर आशीष करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, मेरे पास कुछ भी नहीं, இவன்ட்ட வந்து ஒரு பிள்ளையே இல்ல, इसके साथ एक बच्चे भी नहीं, ஆனா ஆண்டவர் சொல்றார், வானத்து நட்சத்திர போல பிள்ளையை மாற்ற लेकिन போகிறார். परमेश्वर के साथ आकाश के तारों के समान तेरे बच्चे அவன் को அதை बनाने वाला है. விசுவாசிக்கிறார். उसने वो विश्वास किया. So, இந்த மாதத்துல इस महीने में உங்ககிட்ட எது இருக்கு என்பதை குறித்து ஆசீர்வாதத்தை கணக்கிடாதீங்க. आपके पास क्या है कर उसे आशीष में मत गिनना. நீங்க
நினைக்கலாம் என்கிட்ட ஆசீர்வாதம் இல்ல, आप सोचते हैं मेरे पास ये आशीष नहीं என்கிட்ட है, ஞானமே இல்ல. मेरे पास ज्ञान नहीं है। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட ऐसे एक परिस्थिति में भी ஞானிகளை வெட்கப்படுத்துகிற ஞானத்தை கர்த்தர் கொடுக்க ज्ञानियों को வல்லவராய் लज्जित करने वाला ज्ञान को परमेश्वर हमें दे सकता है। எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்க जो சொல்லுகிறீங்களோ आशीष आप नहीं है कर कहते हो, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக்கி கொடுக்க கர்த்தர் उस வல்லவராய் आशीष को இருக்கிறார். परिपूर्ण रीति से परमेश्वर बनाकर दे பிள்ளை सकता है। இல்லாதவனை பார்த்து சொல்லுகிறார், बच्चे जिसे नहीं है उसे देखकर நான் परमेश्वर உனக்கு कहते हैं, சுதந்திரவாளியை கொடுக்க मैं போறேன். तुझे एक वारिस को देने वाला हूँ। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த மாதத்துல इस महीने में எத்தனை பேர் பிள்ளைக்காய் கதறிக்கொண்டு कितने இருக்கிறார்கள்? लोग बच्चे के लिए आप गड़गड़ा गुड़गुड़ा கர்த்தர் रहे இந்த हो? மாதத்தின் முடிவுக்குள்ளாக சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். परमेश्वर इस महीने के अंत के पहले उस वारिस को देंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றால் அது நிறைவேறும். परमेश्वर का वचन सच है तो वो पूरा நீங்கள் होगा। விசுவாசத்தோடு கேட்டா, आप विश्वास के साथ मांगने நீங்க पर, விசுவாசத்தோடு யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டே आप இருக்கிறீர்களோ विश्वास का जिस किसी के लिए प्रार्थना அது कर நம்முடைய रहे हो, சபையில் உள்ளவர்களாய் वो இருக்கட்டும், हमारा कलीसिया में रहने உங்களுடைய वाले होने दो, குடும்பங்களில் உள்ளவர்களாய் या आपके இருக்கட்டும், परिवार में रहने वाले அல்லது होने दो, பக்கத்துல யாருக்காவது या ஜெபிக்கிறீங்களா, आसपास के लिए किसी के लिए प्रार्थना करते விசுவாசத்தோடு हो, ஜெபிங்க. आप विश्वास के साथ प्रार्थना பிள்ளை करो। இல்லப்பா, बच्चे नहीं है ஆனா அடுத்த पिता, வருஷம் நான் சுதந்திரவாளியை பார்க்க लेकिन போறேன். अगले साल में मैं वारिस के साथ देखने वाला हूँ। ஹalleluya. हालेलुया। கர்ப்பத்துல ஒண்ணுமே இல்ல, गर्भ में कुछ भी नहीं है, ஆனா வானத்து நட்சத்திரம் போல பிள்ளைகளை கொடுப்பீர் நீ. लेकिन आकाश के तारों के समान आप बच्चों को देंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் परमेश्वर இருக்கிறார். देने के लिए वो அப்ப सामर्थ्य है। ஆசீர்வாதமே இல்லாட்டாலும் आशीष नहीं होने पर என்னுடைய भी தேவனை என்னை ஆசீர்வதி. मेरा परमेश्वर मुझे आशीष करेगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। எனக்கு பிள்ளையே இல்லாட்டாலும் मुझे बच्चे नहीं होने पर எனக்கு भी சுதந்திரவாளிகள் எழும்புவார்கள். मेरे लिए स्वतः वारिस उठेंगे। கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை சபையாருக்கு கொடுப்பார். परमेश्वर वैसे एक विश्वास को कलीसिया அந்த वासियों को விசுவாசத்தோட दे। நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. आप विश्वास के साथ मांगिए। என்ன இல்லன்னு கவலைப்படாதீங்க. आप क्या नहीं है कर चिंता मत அதை करो, கொடுக்க என் தெய்வம் வல்லமையுள்ளவராய் उसे இருக்கிறார். देने के लिए मेरा परमेश्वर सामर्थ्यवान है। படிக்கிற பிள்ளைங்க ஞானம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. पढ़ने वाले बच्चे ज्ञान बुद्धि नहीं है कर चिंता मत என்கிட்ட இந்த करो। காலேஜ்ல சேர மார்க் இல்லன்னு मेरे पास கவலைப்படாதீங்க. इस कॉलेज में भर्ती करने के लिए मार्क नहीं है, मत இந்த करना। மாதத்தின் முடிவுக்குள்ளாக நல்ல காலேஜ்ல உங்களுக்கு இடம் கிடைக்கும். इस महीने के अंत से पहले अच्छे कॉलेज में आपको भर्ती मिलेगी। ஹalleluya. हालेलुया। நீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல இடத்துல நீங்க படிப்பீங்க. आप बाट जोड़ने से बढ़कर अच्छे जगह में आप पढ़ाई வேலை करोगे। இல்லாதவங்க விசுவாசத்தோட ஜெபிங்க. आप जिसके पास नौकरी नहीं है, विश्वास के साथ எனக்கு ஒரு நல்ல प्रार्थना करो। வேலையை தாங்கப்பா, मुझे एक अच्छे नौकरी को என்னை दो पिता। ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. मुझे आशीष करो कर விசுவாசத்தோட मांगो। கேளுங்க. आप विश्वास के साथ நீங்கள் मांगो। எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வேலையில் ஆண்டவர் आप உங்களை बाट வைப்பார். जोड़ने से बढ़कर अच्छे एक नौकरी में परमेश्वर आपको रखेगा। ஹalleluya. हालेलुया। இல்ல என்கிற இடத்துல ஆண்டவர் நிறைவை கொடுக்க முடியும். नहीं है उस जगह पर एक भरपूरी को परमेश्वर दे सकता இந்த है। 7வது மாதத்தில் इस 7वें महीने உங்க में குடும்பத்துல சமாதானம் இல்லன்னு கவலைப்படுறீங்களா? आपके परिवार में एक शांति नहीं है कर உங்க चिंता करते குடும்பத்துல हो क्या? ஒரு விடுதலை இல்லன்னு கவலைப்படுறீங்களா? आपके परिवार में एक छुटकारा नहीं है कर चिंता கர்த்தர் करते அதை हो கொடுக்க क्या? வல்லமையுள்ளவராய் उसे இருக்கிறார். परमेश्वर देने के लिए सामर्थ्यवान है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இதே ஆபிரகாமை பார்த்து अब्राहम को देखकर அப்போஸ்தலர் 15 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. उत्पत्ति 15 उसका 7वां वचन में हम देखते हैं। ஜெனிசிஸ் 15:7ல பாருங்க. उत्पत्ति 15:7 में பின்னும் அவர் அவனை நோக்கி, उसके बाद उसे देखकर இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் ये கொடுக்கும் देश பொருட்டு को मैं वारिस स्वतंत्र रूप में तुझे दूंगा। உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ये ऊर नाम के नगर से मैं बाहर ले आया हुआ यहोवा परमेश्वर मैं हूँ। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன். मैं तेरे लिए एक वारिस को दूंगा। அந்த சுதந்திரம் மாத்திரம் இல்ல, केवल वो वारिस ही नहीं, உன் பிள்ளை வானத்து நட்சத்திரம் போல பெருகும். तेरे बच्चे आकाश के तारों के समान அது बढ़ेंगे। மாத்திரம் அல்ல, केवल इतना ही नहीं, நீ நிற்கிற இந்த தேசம் இருக்கல்லவா, खड़ा इस ये देश जो है, இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமா ये கொடுக்க போறேன். देश को मैं तुझे स्वतंत्र रूप में दूंगा। எப்ப சொன்னார் தெரியுமா? कब कहा जानते அதை हो? அப்போஸ்தலர் நடபடிகள் ஆவியானவர் அழகா எழுதுகிறார். प्रेरित के किताबों में पवित्र आत्मा अच्छी तरह लिखते हैं। அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरित 7वां अध्याय के 5वें वचन में हम पढ़ते Acts हैं। 7:5ல பாருங்க. प्रेरित 7:5 में हम पढ़ते हैं। எப்பொழுது இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லுகிறார், अब इस वचन को उसे कहा, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க इस போறேன்னு. देश को मैं तुझे देने वाला हूँ। எடுத்தவர் வாசிக்கலாம். जो भी निकाले पढ़ सकते हैं। ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? तब परमेश्वर कहते हैं, இந்த தேசத்தை உனக்கு தர போகிறேன். ये देश को मैं तुझे देने वाला हूँ। அதையும் ஆபிரகாம் விசுவாசித்தார். इससे भी इब्राहिम ने ஆனா विश्वास எப்ப किया। சொன்னார் தெரியுமா? लेकिन कब कहा? அவனுக்கு ஒரு அடி நிலத்தை கூட கையாட்சியா கொடுக்கலையா. उसके लिए एक हाथ भर के जगह भी उसके लिए दिया नहीं गया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு அடி நிலம் கூட சொந்தமா கொடுக்கல. उसको 1 फुट जगह भी उसके खुद के लिए नहीं दिया அப்படினா गया। சொன்னால இப்படி சொல்லலாம். ऐसे भी कह सकते हैं, அவன் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்காம்ல, वो वचन को सुन रहा है ना, அந்த நிக்கிற பூமி
பூமி கூட வாடகை பூமி தான், वो जिस जगह पर खड़ा है वो भी एक दूसरे का है, டெம்பரரி தான். वो टेम्पररी है। ஹalleluya. हालेलुया। அவனுக்கு பெர்மனன்ட் இல்ல. उसके लिए कोई उसके परमानेंट அந்த नहीं है। இடத்துல நின்னுட்டு उस जगह पे खड़े रहकर ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते இந்த हैं தேசத்தை அவனுக்கு கொடுக்க ये போறேன். देश को मैं तुझे देने वाला हूं। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் கேட்கல, इब्राहिम ने नहीं मांगा, எனக்கு ஒரு 10 அடி வீட கொடுத்துட்டு நீ சொன்னா கூட நான் நம்புவேன். मेरे लिए एक 10 फुट जगह घर देकर तो अगर कहे तो भी मैं विश्वास करूंगा। ஹalleluya. हालेलुया। ஆனா ஒரு அடி நிலம் கூட சொந்தமா பெறல. लेकिन 1 फुट जगह भी वो खुद का नहीं पाया, ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க लेकिन போறேன். परमेश्वर कहता है देश को मैं तुझे दूंगा। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் விசுவாசி. इब्राहिम ने विश्वास किया, விசுவாசிதான். विश्वास किया। So, இன்னைக்கு உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி எதுவுமே இல்லையா? आज आपका खुद का कहने के लिए आपके पास कुछ नहीं है, உங்களுடைய சொந்த நிலம் எது இல்லையா? आपका खुद का कोई जमीन नहीं है சொந்த क्या? வீடு எது இல்லையா? आपका खुद का घर नहीं है क्या? ஆண்டவர்ட்ட விசுவாசத்தோட हम கேளுங்க, परमेश्वर से विश्वास के साथ இந்த मांगेंगे, இடத்துல எனக்கு ஒரு பெஸ்ட் வீடு வேணும்பா, इस जगह पे मुझे लिए एक श्रेष्ठ घर எனக்கு ஒரு चाहिए பெஸ்ட் पिता, நிலம் வேணும்பா. मेरे लिए एक बेस्ट जमीन चाहिए। ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக परमेश्वर இருக்கிறார். देने के लिए सामर्थ्यवान है। ஹalleluya. हालेलुया। ஒரு அடி நிலம் சொந்தமா இல்லாதவனுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க முடியும் 1 फुट जगह खुद का नहीं है, उसके लिए एक देश को परमेश्वर देने के लिए ஏன் तैयार ஆண்டவர் है। நமக்கு தர क्यों முடியாது? परमेश्वर हमें नहीं दे सकते हैं? ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நிச்சயமாய் தருவார். परमेश्वर निश्चय देंगे। நீங்க விசுவாசத்தோட இந்த மாத்திரை கேட்டு आप பாருங்க. विश्वास के साथ इस महीने में मांगिए, உங்களுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாய் இருந்தா आपका प्रार्थना एक विश्वास भरा होने दो, கர்த்தர் அதற்கான அடையாளத்தை இந்த மாத்திரை தருவார். परमेश्वर उसके योग्य चिन्ह को इसी महीने में आपको देंगे। ஹalleluya. हालेलुया। சீக்கிரத்துல ஆண்டவர் கைகூடி வர परमेश्वर शीघ्र वो सबको सफल बनाएगा। என்னுடைய தேவன் இல்லாதவர்களிலிருந்து இருக்கிறவர்களை मेरा அழைக்கிறது. परमेश्वर जहां पर ना के हिसाब से वहां पर से सब कुछ शुरू करने वाला ஹalleluya. है। हालेलुया। பிள்ளை இல்லாதவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க जहां முடியும். पर बच्चे नहीं है उसके लिए एक वारिस को दे सकता है, நிலமே இல்லாதவனுக்கு சொந்த பூமியை கொடுக்க முடியும். जिसके लिए जमीन नहीं है उसके लिए बड़े एक देश को दे सकते हैं। ஹalleluya. हालेलुया। இதே ஆபிரகாம்ட்ட இன்னொரு காரியத்தை பாருங்க. वैसे इब्राहिम के पास और एक बात को देखो। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. इब्रानियों 11 अध्याय के 8वां वचन कहते हैं। ஹெப்ரியூ 11:8ல பாருங்க. इब्रानियों 11:8 में हम पढ़ते हैं, அங்க சொல்லுகிறார், वहां पे कहते हैं விசுவாசத்தினாலே ஆபிரகாம் विश्वास के द्वारा इब्राहिम தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி अपने लिए स्वतंत्र रूप में पाने वाले उस जगह पर जाते समय அழைக்கப்பட்ட போது जब बुलाया गया கீழ்ப்படிந்து उसे मानकर आज्ञा தான் போகும் मानकर இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு वो போனான். जाने वाला जगह क्या है कर ना जानते हुए वो गया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊர் என்கிற கல்தேய தேசத்தை விட்டுரு நீ. परमेश्वर कहता है कि ऊर नाम के इस देश को तो छोड़ दे, நான் नगर को உனக்கு छोड़ दे। சொந்தமா ஒரு ஊரை கொடுக்க मैं போறேன். तेरे लिए खुद का एक नगर देने वाला हूँ। ஆபிரகாமும் इब्राहिम எல்லாத்தையும் விட்டு கிளம்பிட்டார். वो सब कुछ छोड़कर चल पड़ा। வசனம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் விட்டுரு நீ. वचन कहता है कि तू सब कुछ छोड़ உன் दे, குடும்பம், உன் சொந்தம், உன் வீடு, நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு तेरा வந்து. घर तेरा जगह सब कुछ रिश्तों को छोड़ அப்படியே दे। ஆபிரகாம் கிளம்பிட்டார். वैसे इब्राहिम निकल पड़े। ஆனா கிளம்பின ஆபிரகாமுக்கு जो इब्राहिम निकल पड़े उन्हें ஆண்டவர் சொல்லவே இல்லை எந்த இடத்தை கொடுக்க போறேன். परमेश्वर नहीं कहा थी कौन सा जगह देने वाले। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். इब्राहिम अपने जाने वाला जगह क्या है कर न जानते हुए चल पड़ा। இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், आज हम परमेश्वर से मांगते ही रहते हैं, நான் எங்க போகணும், मैं कहां जाना है। ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஒரு வீட மாறணும்னா கூட, आज हमें घर बदलना है तो भी, ஒரு வாடகை வீட்ல இருக்கிற இன்னொரு வாடகை வீட்டுக்கு போனா கூட हम एक भाड़े के घर से खुद का दूसरे घर में जाना நம்ம है तो ஆண்டவர்ட்ட भी கேட்டுட்டு தான் போறோம். हम परमेश्वर से पूछ कर ही जाते இந்த हैं, வீட்டுக்கு போலாமா, इस घर में जा सकते हैं क्या, கேக்குறோமா இல்லையா? हम पूछते ही ஆனா नहीं। ஆபிரகாம்ட்ட சொல்றாரு ஆண்டவர், वैसे इब्राहिम के पास परमेश्वर உன் कहते हैं தேசத்தை விட்டுறணும், तू देश को छोड़ना தகப்பன் है, வீட்டை விட்டுறணும், अपने पिता के घर உன் को छोड़ना சொந்தங்களை है, எல்லாம் விட்டுறணும், अपने रिश्तों को सब छोड़ना है, எல்லாத்தையும் விட்டுட்டு सब कुछ छोड़कर நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போ. मैं तुझे दिखाने वाले देश को, ஆனா தேசத்தை சொல்லவே இல்லை. और लेकिन देश को नहीं कहा। இவரும் ஒரு பரதேசிய போல எழுந்து கிளம்பி ये भी வந்துட்டார். एक परदेसी के समान निकल पड़े। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் மீது எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கு. परमेश्वर के ऊपर कितना भरोसा था எந்த देखिए। தேசம்னு சொல்லல, कौन सा देश है नहीं बताया, அப்படியே கல்தேயர் தேசத்துல வந்து கொண்டே இருக்கிறார். वैसे उस देश से निकल कर वो चल ஒவ்வொரு पड़े, இடமா கூடாரம் போட்டு தங்கிக்கிட்டே हर போயிட்டே एक जगह இருக்கிறார். पे तंबू बनाकर ठहरते हुए आगे बढ़ रहे கடைசி हैं। தேசத்துல கானான் தேசத்துல வந்து நிக்கும் பொழுது आखिर में कानान देश में अगर खड़े रहते समय ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं இந்த தேசத்தை அவனுக்கு கொடுக்கும். ये देश को मैं तुझे देने वाला हूं। ஹalleluya. हालेलुया। தான் போக வேண்டிய, தான் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் எதுனே ஆபிரகாமுக்கு தெரியாது. तू जाने वाला जिसे मिराज के रूप में पाने वाला उद्देश्य क्या है वो जाने बिना चलता है, ஆனாலும் ஆண்டவரை लेकिन விசுவாசித்தான். फिर भी परमेश्वर पर भरोसा எனக்கு किया। ஆண்டவர் ஒரு தேசத்தை தருவார். मेरे लिए परमेश्वर एक देश को देगा। ஆண்டவர் எனக்கு ஒரு சுதந்திர தேசத்தை தருவார். परमेश्वर मेरे लिए मिराज के रूप में एक देश को என்னுடைய வீட்டை देगा। அவர் கட்டுவார். मेरे घर को वो என் குடும்பத்தை बांधेगा, அவர் கட்டுவார். मेरे परिवार को वो बांधेगा। எதுவுமே தெரியாமலும் कुछ भी न जानते हुए ஆண்டவரை விசுவாசிக்க முடியும்னா அது ஆபிரகாமால மட்டும் தான் முடியும். परमेश्वर पर भरोसा कर सकता है तो केवल इब्राहिम ही कर ஹalleluya. सकता है। हालेलुया। இன்னைக்கு நீங்களான அதே ஆபிரகாமுடைய சந்ததி. आज आप और मैं वही इब्राहिम के वंश है। ஹalleluya. हालेलुया। சில நேரம் ஆண்டவர்ட்ட நம்ம क्वेश्चन கேட்டுட்டே कुछ இருப்போம். समय परमेश्वर हम सवाल करते रहते हैं, ஆண்டவர் சொல்லுவார் क्वेश्चனே கேட்காத, परमेश्वर कहेगा सवाल ही मत कर, சொன்னதை மட்டும் செஞ்சுக்கிட்டே जो இருக்கும். कहता है उसे करते जा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமை பார்த்து, इब्राहिम को देखकर இந்த தூரத்துல இந்த இடத்துல இருக்க கானானுக்கு தான் நீ போணும் அப்படினா दूर इस कानान में तुझे दाना ऐसे कहने पर கிளம்பிருக்கவே மாட்டார். गया ही नहीं होगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா அந்த நாட்கள கானானியர்கள் அவ்வளவு முரட்டுவாங்களா क्योंकि वो कानान के निवासी उतने कठोर वाले। हालेलुया। हालेलुया।
யோசேப்பு சாரி மோசேயின் நாட்களிலே मूसा के दिनों में வேவு பார்த்தவங்க வந்து என்ன சொன்னாங்க? जासूस करने वाले ने क्या कहा? பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க அப்போ. बड़े बड़े राक्षस है அதெல்லாம் நமக்கு பிடிக்கவே முடியாது. वहां पर हम नहीं वो पसंद आए। ஹalleluya. हालेलुया। அப்போ இஸ்ரவேல்ல ஒரு பெரிய சேனையே இருந்துச்சு. तब इस्राएल में एक बड़ी सेना ही थी। புரியுதா? யுத்த புருஷர்கள் இருந்தார்கள். युद्ध पुरुष थे वहां पर। ஏறக்குறைய 6 லட்சம் யுத்த புருஷர்கள் இருந்தாங்க. लगभग 6 लाख युद्ध पुरुष थे। அவ்வளவு பெரிய சேனையை வச்சிட்டு इतने बड़ी सेना को रखकर ஜனங்கள் சொல்றாங்க लोग कहते हैं அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ராட்சதர்கள். वहां पर रहने वाले सब राक्षस हो அதனால गए, நம்ம ஜெயிக்க முடியாது. हम उनसे जीत नहीं सकते ஏதோ அதுல 2 பேர் தேறிச்சு. क्योंकि उसमें से 2 लोग ही बचे। ஹalleluya. हालेलुया। 2 பேர் மத்தம் சொன்னாங்க இல்ல நம்ம பிடிச்சிரோம். केवल 2 लोगों ने कहा हम पकड़ लेंगे उसे। ஆபிரகாம்ட்ட ஃபர்ஸ்டே கானான் தேசத்தை காட்டி இருந்தா. इब्राहिम को पहले से कानान देश को दिखाया हो तो போயிருப்பாரா தெரியல. वो जाए गए लेकिन नहीं जानते हैं। ஆனால் காட்டா விட்டாலும் கூட लेकिन नहीं दिखाने पर भी ஆபிரகாம் விசுவாசி. इब्राहिम ने विश्वास किया। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். यही इब्राहिम का विश्वास है। உங்க முன்னாடி எதுவுமே இல்லாட்டாலும் आपके सामने कुछ नहीं होने पर भी தைரியமா சொல்லுங்க आप हिम्मत के साथ இந்த कहो மாதத்துல என்ன குறைவில்லாம ஆண்டவர் நடத்துவார். इस महीने में मुझे बिना कमी के परमेश्वर चलाएगा। हालेलुया. हालेलुया। என்னால பார்க்க முடியல. मैं नहीं देख सकता, என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க मैं முடியல. अपने आशीष को नहीं देख पा रहा எனக்கு हूं, கொடுக்கிற நன்மை என்னால பார்க்க मुझे முடியல. मिलने वाली भलाई को मैं नहीं देख पा रहा हूं। ஆனால் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு लेकिन अपने पास प्रेम जताने அவர் वालों के ஆயத்தம் लिए பண்ணி வைத்திருக்கிறதை उसने तैयार कर कर रखा हुआ என்னுடைய है। கண்கள் காணாவிட்டாலும் मेरे आंखें नहीं देखने पर என்னுடைய भी, செவிகள் मेरे கேட்காவிட்டாலும் कान ने नहीं सुना हो तो என்னுடைய भी, இருதயம் உணராவிட்டாலும் मेरे हृदय उसे समझ नहीं पाने पर भी ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் அதை मेरा தருவார். परमेश्वर मुझे निश्चय वो देगा। ஆண்டவர் நிச்சயமாய் அதை वो தருவார். निश्चय मुझे देगा। அதனால எது இருக்குன்னு கவலைப்படாதீங்க. इसलिए क्या है नहीं है उसकी चिंता ஆண்டவர் मत करो। சொன்னா செய்துகிட்டே இருங்க அவ்வளவுதான். परमेश्वर अगर कहा तो उसे करते ही रहो। ஹalleluya. हालेलुया। பிள்ளையே இல்லாதவனுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்க बच्चे முடியும். ही नहीं है उसे भी परमेश्वर वारिस को दे सकते சொந்த हैं। நிலம் இல்லாதவனுக்கு சொந்த பூமி ஆண்டவர் கொடுக்க खुद का முடியும். जमीन जिसे नहीं है तो खुद का देश परमेश्वर जमीन दे போகிற सकते இடம் हैं। தெரியாதவர்களுக்கு இடத்தை காட்டி ஆண்டவர் சொந்தமாக जाने वाले கொடுக்க முடியும். जगह न जानने वाले को परमेश्वर जगह को भी दिखाकर उसे खुद का बना देगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோ நீங்க எங்க போனாலும் आप जहां भी जाए ஆண்டவரை பற்றி கொண்டு போங்க. परमेश्वर को थाम कर चलिए। ஹalleluya. हालेलुया। ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் விசுவாசம் சொல்லுங்கப்பா. நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஹalleluya. हालेलुया। எதுவுமே இல்லாட்டாலும் कुछ भी ना होने पर ஆண்டவர் भी என்னை ஆசீர்வதிக்க परमेश्वर मुझे आशीष करने के लिए கிருபையுள்ளவராய் இருக்கிறார். वो अनुग्रहकारी। ஹalleluya. हालेलुया। இந்த 7வது மாதத்துல ये 7वें महीने में எதுவுமே இல்லன்னு கவலைப்படாம कुछ भी नहीं है कर कर चिंता मत ஆண்டவர் எனக்கு करना। நிச்சயமாய் தருவார். परमेश्वर मुझे निश्चय देगा कर कर। ஜெபித்து கொண்டே இருங்க. आप प्रार्थना करते रहो, உங்களுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். आपके योग्य आशीष आपको निश्चय मिलेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அது பூமிக்குரிய நிலமாய் वो இருக்கட்டும், पृथ्वी की भूमि होने दो, जमीन होने, வானத்திற்குரிய நட்சத்திரமாய் या இருக்கட்டும், आकाश का तारे क्यों ना हो, கர்ப்பத்திற்குரிய பிள்ளையாய் या இருக்கட்டும், कोक का बच्चा क्यों ना हो, ஆண்டவர் நிச்சயம் தர வல்லமையுள்ளவராய். परमेश्वर निश्चय देने के लिए सामर्थ्यवान है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது यूसुफ को आशीष करते समय இப்படிதான் சொல்லுகிறார், ऐसे कहते हैं, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष உன்னுடைய करूंगा, ஆசீர்வாதமானது मेरा तेरा आशीष जो है வானத்திலிருந்து உண்டாகும், आकाश से होगी, பூமியிலிருந்து உண்டாகும், पृथ्वी से होगी, கர்ப்பத்திற்கும் ஸ்தனங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு कोक கொடுப்பேன். और स्तनों के आशीष को मैं तुझे दूंगा। அதை தான் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். उसे ही अब्राहम को உன் कहता பிள்ளை है, வானத்து நட்சத்திரம் மாதிரி இருக்கும். तेरे बच्चे आकाश के तारों के समान। ஹalleluya. हालेलुया। நீ காணாத அந்த தேசத்துல உனக்கு உன் கால் நிக்கிற அந்த தேசத்துல உனக்கு தருவேன். तू नहीं देखने वाला, तू जिस जमीन में खड़ा है उस देश को मैं तुझे दूंगा। அடுத்த வருஷத்துல உங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்கும். अगले साल में तुम्हारे पेट में एक बच्चा होगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தார். परमेश्वर हर प्रकार के आशीष को इब्राहिम को அதே दिया। ஆபிரகாமின் தேவன் நம்மோடு கூட वही இருக்கிறார். इब्राहिम का परमेश्वर அதே हमारे संग है। ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட वही ईसाक இருக்கிறார். और याकूब का परमेश्वर हमारे संग है। விசுவாசத்தோடு கேளுங்க. विश्वास के साथ मांगेंगे। ஆசீர்வாதமே இல்லாட்டாலும் आशीष नहीं होने पर भी நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். मैं आशीषित रहूंगा। என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். मुझे आशीष करने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக பாருங்க. दूसरा हम देखेंगे, மார்க் நாம் வாசித்த மார்க் 9ஆம் हम அதிகாரம் पढ़े हुए मरकुस 9वां अध्याय के 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 18 वचन को हम पढ़ेंगे। மார்க் chapter 9 verse 18. मरकुस 9 उसका 18 वचन, அவனை எங்கே பிடித்தாலும் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் நுரை தள்ளி நுரை தள்ளி பல்லை பல்லை கடித்து கடித்து சோர்ந்து போகிறான். சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன்.
உம்முடைய சீஷரிடத்து கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. அவர்களால் கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. ஒரு தகப்பன் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார், एक पिता यीशु के पास आकर कहते என்னுடைய हैं, பிள்ளைக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு, मेरे पर बच्चे को एक दुष्ट आत्मा ने ஒரு पकड़ा है। அசுத்த ஆவி एक பிடித்திருக்கிறது. दुष्ट आत्मा ने उसे அந்த पकड़ा। ஆவி பிடித்து என்ன பண்றது? वो आत्मा पकड़कर क्या அது करती है? எங்கே அவனை பிடித்தாலும் वो जहां भी उसे पकड़ती அந்த है இடத்திலே அவனை அலைகளிக்கும். वहां पर उसे पटक देती है। அப்பொழுது அவன் நுரை தள்ளி तब वो मुंह से फेन भर के பல்லை கடித்து दांत पीस कर சோர்ந்து போகிறான். वो सूख जाता है। हालेलुया। हालेलुया। இத துரத்தும்படி इसे भगाने के உங்க लिए சீஷர்ட்ட நான் கேட்டேன், हमने तुम्हारे चेलों से पूछा, அவர்களால் கூடாமல் போய்விட்டது. उनसे न हो पाया। ஹalleluya. हालेलुया। இவனுடைய குமாரனுக்குள்ளாக ஒரு பயங்கரமான பிடி இருக்கு, इस बेटे के अंदर ऐसे एक शैतान का पकड़ था, ஒரு பயங்கரமான கட்டு இருக்குது. एक बड़ा एक बंधन था। இப்ப இந்த கட்டு अब ये बंधन அநேகரால் துரத்தப்பட்டு நீங்கவே இல்லை. कई सारे लोगों ने इसे भगाने की कोशिश की लेकिन वो गया नहीं। கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா थोड़ा सोच कर देखने पर ஆண்டவர் அவனை கேக்குறாரு, परमेश्वर उससे पूछते இது हैं, எப்பொழுது இருந்து அவன்கிட்ட ये இருக்கிறது? कब से इसके पास है? 21 வசனத்துல 21 वचन में இது देखिए, எப்பொழுது இருந்து ये இருக்கிறது? कब से इसके पास है? ஆண்டவரே, இது சிறு வயது முதற்கொண்டே ये உண்டாயிருக்கிறது. बचपन से ही उसे हुई है। அப்ப சின்ன வயசுல இருந்தே ये बलकपन से இவனுக்குள்ளாக இந்த அசுத்தாவி இருக்கிறது. इसके अंदर एक दुष्ट आत्मा है। இவனை எங்க கொண்டு சென்றாலும் அவனை நுரை தள்ளி பல்லை கடித்து ये வைக்கிறது. जहां भी ले जाते उसमें मुंह से फेन निकाल कर उसके दांत पीसने लगा அந்த இடத்துல அவனை பயங்கர उसमें வேதனைப்படுத்துகிறது. वहां पर बहुत वेदना दिलाती है। இப்ப சிறு வயதில் இருந்தே अब ये बचपन से लेकर இந்த தகப்பன் ये पिता பலமுறை முயற்சி செய்திருப்பார். कितनी बार उसने कोशिश किया होगा, எத்தனையோ பேர்கிட்ட போய் சொல்லி இருப்பாரு. कितने लोगों के पास जाकर कहा होगा। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் சீஷர்கள்ட்ட வரும்பொழுது यीशु के चेलों के पास आते அந்த समय மகன் பெரிய பையன் ஆயிட்டான். वो बड़ा बेटा बड़ा हो गया। அல்லேலூயா. हालेलुया। ஏறக்குறைய ஒரு வாலிப வயதில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். लगभग जवान उम्र में आया हुआ समझ लीजिए। அப்பதான் இயேசுவின் சீஷர்கள்ட்ட வந்தாங்க. तब यीशु के चेलों के पास ஆனா आए, இவன் சிறு வயதிலிருந்தே இந்த பிடியில் இருப்பதில்லை. लेकिन ये बचपन से ये पकड़ में रहने के कारण நிச்சயமா இவனுடைய பெற்றோர் சிறு வயதிலிருந்தே இவனுக்கான விடுதலைக்காய் போராடி निश्चय இருப்பார்கள். इसका माता पिता इसके छुटकारे के लिए बलकपन से उसके लिए प्रयास किया होंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. वैसे ही ने उसके लिए ट्रीटमेंट दिया होगा। அந்த சில வேளை மந்திரவாதிட்ட கூட போயிருக்கலாம். शायद उस टाइम में जादू करने वालों के पास गया होगा। பல பேர்கிட்ட போய் பார்த்த वो कई सारे लोगों के पास जाकर எங்குமே देखे, விடுதலை ஆகல. कहीं पे भी छुटकारा नहीं கடைசில मिला। சீஷர்ட்டையும் கொண்டு வந்தாங்க. आखिर में चेलों के पास भी लिया है, சீஷர்ட்டை விடுதலை ஆகல. चेलों के पास भी छुटकारा கதை नहीं இயேசுட்ட मिला। வந்து சொல்றாரு, अब यीशु के पास अगर कहते हैं எல்லாத்தையும் கொண்டு போனேன், मैं सबके पास ले गया, என் மகனுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கவே मेरे மாட்டேங்குது. बेटे के लिए इससे छुटकारा ही नहीं मिला। யாராலையும் முடியல. कोई भी नहीं कर सके। அல்லேலூயா. हालेलुया। இயேசு சீஷர்களை கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். यीशु चेलों को थोड़ा डांटते हैं। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படியே இருப்பேன். मैं कब तक तुम्हारे पास ऐसे ही रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। கடிந்து கொண்டு थोड़ा सा ताड़ना देकर அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. उसे उसके पास ले आए। கொண்டு வந்த பொழுதும் கூட लाने के बाद भी இயேசுவை பார்த்த உடனே यीशु को देखकर அந்த மனிதனை அந்த ஆவி அலைக்கழித்தது. उस मनुष्य को उस आत्मा ने उसे அதே तसलाया। மாதிரி பல்ல கடிச்சிட்டு நுரங்கி वैसे கீழே वो விழுந்தான். दांत पीसकर वो मुंह से फेन भरता रहा। அல்லேலூயா. हालेलुया। இவனை கொல்லும்படி अनेक நேரம் தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு इसे போகுதுப்பா. मारने के लिए कई बार आग में पानी में ढकलने की कोशिश எப்படியாவது की। எங்கள் மீது மனது இறங்கி कैसे भी उस पर मन எங்களுக்கு उतरकर உதவி செய்யுங்க. हमें मदद அந்த कीजिए। தகப்பன் கேட்டு பார்க்கிறார். वैसे पिता पूछ कर देखे, இயேசு அவனை நோக்கி, यीशु उसे நீ देखकर விசுவாசிக்க கூடுமானால் अगर तू विश्वास करने पर ஆகும். होगी। விசுவாசிக்கிறவனுக்கு विश्वास करने वाले எல்லாம் के கூட लिए என்றார். वो सब कुछ संभव होगी। உடனே அந்த தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? तुरंत उस पिता ने क्या कहा जानते हो? ஆண்டவரே, हे நான் प्रभु, விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ, எனக்குள்ளாக அவிசுவாசம் நீங்கணும்னா मेरे अंदर के अविश्वास निकलने के लिए எனக்காக मैं கொஞ்சம் प्रार्थना ஜெபிங்கப்பா. करो। मेरे लिए प्रार्थना करो, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. मेरे लिए थोड़ा मदद करो। இயேசு அவனை பார்த்து கட்டளையிடுகிறார். यीशु उसे देखकर आज्ञा देते இனி हैं, இவனை விட்டு இப்போ இவனை விட்டு புறப்பட்டு போ. अब इससे निकल कर जा, இனி இவன்கிட்ட உள்ள வராது. इसके बाद फिर से मत आना। அப்படியே அந்த ஆவி அவனிடந்து வெளியே போய். वैसे ही वो दुष्ट आत्मा उसे छोड़कर चली गई। ரெண்டாவது என்ன தெரியுமா? दूसरा क्या है जानते இந்த हो? தகப்பன் இதுவரைக்கும் ये पिता अब तक இந்த பிசாசை துரத்துகிற வல்லமையை யார்கிட்டயும் பார்க்கல. ये अशुद्ध आत्मा को भगाने वाले इस सामर्थ्य को किसी के पास नहीं देखा, யார்கிட்டயும் பார்க்கல. किसी के पास नहीं பல देखा। முறை ட்ரை பண்ணிட்டாரு. कितनी बार प्रयास किया, யாருமே துரத்த முடியாத कोई भी भगा नहीं सके। ஒரு பயங்கரமான அசுத்தாவி. ऐसा एक भयंकर अशुद्ध आत्मा, அதை துரத்துவதற்குரிய வல்லமை யாரிடமும் இல்லை. उससे भगाने के सामर्थ्य किसी के पास भी नहीं। அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ऐसे एक परिस्थिति में இயேசு சொல்றார், நீ விசுவாசிக்கிறையா? यीशु कहता है कि तू विश्वास நீ करता है क्या? விசுவாசிக்கிறையா? तू विश्वास करता है இந்த क्या? வல்லமை என்கிட்ட இருக்குன்னு ये விசுவாசிக்கிறையா? सामर्थ्य मेरे पास है, तू विश्वास இந்த करता है क्या? பிசாசை என்னால துரத்த முடியும், நீ ये अशुद्ध விசுவாசிக்கிறையா? आत्मा को मैं भगा सकता हूँ, विश्वास करता है क्या? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. मैं विश्वास करता हूँ। हालेलुया.
எப்ப விசுவாசிக்கிறேன் தெரியுமா? कब विश्वास करता हूँ? ஆண்டவருடைய வல்லமை நான் இதுவரைக்கும் பார்க்காட்டாலும் परमेश्वर के सामर्थ को मैंने अब तक नहीं देखा है, என்னை அவர் விடுவிப்பார். मुझे वो छुड़ाएगा। ஹalleluya. हालेलुया। என்னை அவர் விடுவிப்பார். मुझे वो छुड़ाएगा। நான் இதுவரைக்கும் வல்லமை பார்க்கல. मैं अब तक सामर्थ को नहीं ஆனா देखा, இந்த 7வது மாதத்துல கர்த்தருடைய வல்லமை நான் பார்க்க लेकिन போறேன். 7वें महीने में परमेश्वर के सामर्थ को मैं देखने वाला हूँ। ஹalleluya. हालेलुया। என்னை விடுவிக்க முடியாதபடி இருந்த எல்லா கஷ்டங்கள் விடுவிக்கப்பட मुझे போகுது. न छुटकारा रहने वाले सारे कठिनता सब मुझे छुड़ा। எந்தெந்த கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததோ जो भी बंधन मेरे जीवन में அந்த थी, கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். वो सारे बंधन में से परमेश्वर मुझे छुटकारा देगा। ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி இருக்கலாம், अब तक आपने प्रयास किया அல்லது होगा, மற்றவங்களை போய் சொல்லி இருக்கலாம், किसी के और के पास जाकर कहा அவங்க होगा, உங்களுக்காக ட்ரை பண்ணி वो இருக்கலாம், भी आपके लिए प्रयास किए சில होंगे, வேளை தேவ மனிதர்களோட உங்களுக்காக ஜெபித்து இருக்கலாம், परमेश्वर के लोगों ने आपके लिए प्रार्थना किया சில होगा, ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்து कुछ இருக்கலாம். सेवकों ने परमेश्वर के लिए प्रार्थना ஆனாலும் किया கூட होगा, ஆனாலும் கூட फिर भी அந்த கட்டு மாறவே இல்லையே, वो बंधन नहीं बदली, அந்த பிரச்சனை மாறவில்லையே वो समस्या नहीं என்று बदली। சொல்லி கொண்டு இந்த இடத்துல இருக்கிறீங்களா? ऐसे कहकर अगर इस जगह पर हो இந்த तो வசனத்தை கேட்டுக்கொண்டு आप இருக்கிறீங்களா? इस वचन को सुन रहे हो तो ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते இதுவரை நீ हैं, வல்லமை பார்க்காவிட்டாலும் अब तक तू सामर्थ को नहीं देखने पर என்னை भी விசுவாசி, तू मुझ पर विश्वास இந்த रख। மாதத்துல என்னுடைய வல்லமை इस பார்ப்பார். महीने में तू मेरे सामर्थ இந்த को மாதத்துல देखेगा, உன்னை விடுவிக்க इस போகிறேன். महीने में मैं तुझे छुड़ाने இந்த वाला हूँ, மாதத்துல உன்னுடைய பிரச்சனை சால்வ் பண்ண इस महीने போறேன். में तेरे समस्या का हल देने இதை वाला हूँ। செய்வதற்கு इसे करने के लिए இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக यीशु இருக்கிறார். मसीह सामर्थवान है। ஹalleluya. हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हो? நிச்சயமா ஆண்டவர் விடுவிப்பார். निश्चय परमेश्वर छुड़ाएगा, அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उससे असंभव बात ऐसे कुछ भी नहीं है। ஹalleluya. हालेलुया। மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் मत्ती 9वां अध्याय के 27 ல இருந்து 30 வரைக்கும் பார்க்கும்போது 27 से लेकर हम 30 तक देखते हैं। Matthew chapter 9 verse 27 to 30 मत्ती 9 से 27 से 30 तक அங்க देखते ரெண்டு हैं। குருடர்கள் இயேசுவிடம் वहां पे வருகிறார்கள். दो अंधे यीशु के पास आते இயேசுவிடம் வந்து हैं, சொல்றாங்க, यीशु के पास आकर कहते हैं, தாவீதின் குமாரனே हे दाऊद के पुत्र, எங்களுக்கு இறங்கும்பா. हमारे पर दया அவங்க कर। கேட்டாங்க, उन्होंने सुना, வழியிலே கேட்டாங்க, रास्ते पे सुने, இயேசு வீட்டுக்கு வந்துட்டார். यीशु मसीह घर அவங்க पहुंचे, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. वो घर पर भी आ गए, வீட்டுக்குள்ள வந்து கேக்குறாங்க, घर पर आकर पूछते हैं, எப்படியாவது எங்களுக்கு இந்த குருட்டுத்தன்மை மாறட்டும், कैसे भी ये अंधापन हमसे दूर रहने दो, எங்களுக்கு சுகப்படுத்துங்க. हमें चंगा करो। இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி கேக்குறார், यीशु मसीह उसे देखकर पूछते हैं, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க? क्या तुम विश्वास करते हो कि मुझे ये कर से मुझसे हो सकता है? ஹalleluya. हालेलुया। யோசித்து பாருங்க, थोड़ा सोच कर देखिए, வழியில கூப்பிட்டாங்க இவங்க, मार्ग में उन्होंने पुकारते रहे, இயேசு கிறிஸ்து கேளாத மாதிரி வந்துட்டார். यीशु में से अंत सुने के समान आते रहे, வீட்டுக்கு வந்தார், வீட்டையும் பின்தொடர்ந்து घर வந்துட்டாங்க. पर आके घर पे भी पीछा करते हुए आ गए। விசுவாசம் இல்லாம வந்திருப்பாங்களா? विश्वास के बिना आए होंगे क्या? விசுவாசம் எல்லாம் இருக்குமா? विश्वास के बिना होगा நிச்சயமா क्या? இருக்கும். निश्चय होगा। ஆனாலும் இயேசு கிறிஸ்து கேட்டார், इसलिए यीशु ने पूछा, இதை செய்வதற்கு क्या इसे करने के लिए? ஏன் தெரியுமா? क्यों जानते ஏன் हो? அந்த क्वेश्चन क्यों கேட்டிருப்பார்? वो सवाल को किया होगा? இயேசு கிறிஸ்து यीशु मसीह பல அற்புதங்களை कई செய்திருக்கிறார் सारे चमत्कार को किए என்பதை हैं, இவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. इन बातों को इन्होंने सुना है, ஆனா பார்த்தது கிடையாது. लेकिन देखा नहीं है, ஏன்னா ரெண்டு பேரும் குருடர். क्योंकि दोनों अंधे हैं। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து முடவனை நடக்க வைக்கிறார். यीशु लूले को चलाता இவங்க है, கேட்டிருக்கிறாங்க, इन्होंने सुना है, ஆனா எழுந்து நடந்ததை பார்க்கல. लेकिन उठकर चलते हुए उन्होंने देखा இயேசு नहीं। கிறிஸ்து செவிலுடைய காதுகளை திறந்திருக்கிறார். यीशु ने कहा, जिन्हें कान नहीं सुनते उसके कान भी खोला அநேகருக்கு है। சொல்லியிருப்பாங்க, कई लोगों ने आके कहा ஏய், होगा, அவன் காது கேட்டுடுச்சு, ये उसका कान सुनने लगा है, இவங்களுக்கு கேட்டிருக்காங்க, इन्होंने भी सुना ஆனா है, பார்க்கல. लेकिन देखा नहीं। ஹalleluya. हालेलुया। ஏன்னா ரெண்டு பேருக்குமே பார்க்கிற அளவுக்கு கண்ணு தெரியல. लेकिन दोनों को देखने लायक आंखें नहीं है, ஆனா இயேசுவிட பின்னாடி வந்துட்டாங்க. लेकिन यीशु के पीछे पीछे आने இயேசு लगे। இயேசு கேக்குறாரு, यीशु पूछते हैं, இதை செய்யதற்கு क्या इसे करने के அப்படின்னா लिए? என்ன தெரியுமா? इसका मतलब क्या? ரெண்டு பேரும் குருடா இருக்கீங்க, दोनों भी अंधे हो, உங்க கண்களை திறப்பதற்கு तुम्हारे आंखों को खोलने के लिए என்கிட்ட வல்லமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? मेरे पास सामर्थ्य कर तुम सोचते हो क्या? விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हो क्या? ஆமாண்டவரே. हाँ प्रभु। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ரெண்டு பேர கண்கள் அந்த இடத்துல திறந்துட்டார். दोनों की आंखों को उस जगह पर खोल दिया। ஹalleluya. हालेलुया। அவருடைய கண்களை அவர் தொட்டு उनकी आंखों को उसने உங்கள் छूकर விசுவாசத்தின்படியே உங்களுக்காக तुम्हारे கடவுள் विश्वास के अनुसार तुम्हारे लिए होने दो। அப்பொழுது அவருடைய கண்கள் தொடப்பட்டு तब திறக்கப்படுகிறது. उनके आंखें खुले। ஹalleluya. 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 ரெண்டாவது என்ன தெரியுமா? दूसरा क्या जानते हो? நான் இயேசுவிடம் வல்லமை உண்டென்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். मैं यीशु के पास सामर्थ्य कर मैंने सुना है। இயேசுவிடம் வல்லமை இருக்கிறது, அது அற்புதங்களை செய்கிறது என்பதை நான் கேட்டு இருக்கிறேன். यीशु मसीह के पास सामर्थ्य है, वो उससे चमत्कार करती है, ऐसे मैंने सुना है। ஆனா என் வாழ்க்கையில என்ன பார்க்கல, लेकिन अब तक मेरे जीवन में मैंने नहीं என் देखा, குடும்பத்துல என்ன பார்க்கல, मेरे परिवार में मैंने नहीं देखा है। அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கீங்க. ऐसे कहकर अब जिस जगह पर हो இந்த गया, வசனத்தை கேக்குறீங்களா? आप इस वचन को सुन रहे हो क्या? ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता நீ है, விசுவாசித்தால் तुम विश्वास करने पर கேள்விப்பட்ட அற்புதம் உங்களுடைய குடும்பத்தில் तुमने जो நடக்கும். सुना है वो चमत्कार तुम्हारे परिवार में भी होगा। ஹalleluya. हालेलुया। நீங்க எந்த அற்புதம் நடந்துச்சு तुम கேள்விப்பட்டீங்களோ, जिस चमत्कार अद्भुत कार्य हुआ करके सुना அதே है, அற்புதத்தை उसी अद्भुत को உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்ய வல்லமையுள்ளவராய் आपके இருக்கிறார். जीवन भी करने के लिए यीशु सामर्थ्यवान ஏனால் है, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத क्योंकि वो कल आज और कभी ना बदलने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। So, ஒன்று एक, என்கிட்ட ஆசீர்வாதம் இல்ல, पहला मेरे पास आशीष नहीं என்னை है, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். लेकिन मुझे परमेश्वर आशीष எந்த करेगा। சூழ்நிலையில இருந்தாச்சு, किसी भी परिस्थिति में होने என் दो, கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா मेरे நான் आंखों के ஆசீர்வதிப்பேன். सामने कुछ भी न होने पर भी मुझे वो आशीष करेगा। இரண்டாவது, दूसरा, இயேசுவின் வல்லமையை நான் இன்னும் ஃபீல் பண்ணல, यीशु के सामर्थ को मैंने अभी तक महसूस நான் नहीं இன்னும் किया, பெற்றுக்கொள்ளல. मैंने अभी तक नहीं पाया, ஆனா இயேசுவிட
வல்லமை இருக்கிறது என்று நான் लेकिन விசுவாசிக்கிறேன். यीशु के पास सामर्थ्य है, इसे मैं विश्वास அவர் करता हूं। அற்புதங்களை செய்ய முடியும். वो चमत्कार को कर सकता है, அவர் என்னை விடுவிக்க முடியும். वो मुझे छुड़ा सकता है, அவர் என்னை இந்த கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வர वो முடியும் मुझे इस बंधन से बाहर निकाल सकता என்று है। நீங்களும் நானும் விசுவாசித்தால் वैसे आप और मैं विश्वास करने அந்த पर விடுதலை இந்த மாதத்தில் உங்களுக்கு वो கிடைக்கும். छुटकारा इस महीने में आपको मिलेगी, அந்த விடுதலை நிச்சயமாய் கிடைக்கும். वो छुटकारा निश्चय இந்த मिलेगी। 7வது மாதத்தின் முடிவுக்குள்ளாக ये 7वें महीने के अंत से पहले ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा உங்க कहते हैं வாழ்க்கையில இருக்கிற अनेक கட்டுகள் அறுக்கப்பட आपके போகுது. जीवन में कई सारे बंधन टूटने वाले உங்க हैं, குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட आपके போகுது. परिवार में रहने वाले कई सारे बंधन ஆனா टूटने वाले हैं, விசுவாசத்தோடு ஜெபிங்க. लेकिन विश्वास के साथ प्रार्थना करो। இயேசுவிடம் அந்த வல்லமை உண்டு. यीशु के पास वो सामर्थ है, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இயேசுவிடம் அந்த வல்லமை இருக்கிறது. यीशु के पास वो सामर्थ है। எத்தனை பேர் துரத்தி போகாத பிசாசு போகும். कितने लोगों ने नहीं भगाए, वो अशुद्ध आत्मा भी भागेगी। எத்தனை பேர் ஜெபித்து நடக்காத காரியம் நடக்கும் இந்த कितने மாசம். लोगों ने प्रार्थना करके न होने पर भी वो कार्य आज इस महीने में होगी। அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் மட்டும் தேடி வாங்க. केवल परमेश्वर को ढूंढ कर, அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் மட்டும் விசுவாசத்தோடு பிடித்து केवल கொள்ளுங்க. परमेश्वर को विश्वास के साथ ஆண்டவர் मान நம்மிடம் लो। கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். परमेश्वर हमसे केवल एक ही सवाल இதை करते हैं, செய்து என்ற வல்லமை இருக்குன்னு क्या इसे விசுவாசிக்கிறீங்களா? करने के लिए मेरे पास है सामर्थ्य, कर विश्वास करते हो? ஆண்டவர் நிச்சயமாய் கொடுக்க வல்லமை परमेश्वर உள்ளவர். निश्चय देने के लिए सामर्थ्य है। அல்லேலூயா, हालेलुया। எல்லாத்துக்கும் செய்தவர் सबके लिए जो किया है உங்களுக்கும் செய்ய முடியும். आपको भी कर सकता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சாராளுக்கு செய்தவர், सारा के लिए किया हुआ, அன்னாளுக்கு செய்தவர், अन्ना के लिए किया हुआ, ராகேலுக்கு செய்தவர், रागेल के लिए किया हुआ, உங்களுக்கும் செய்ய முடியும். आपको भी कर सकता है। அல்லேலூயா, हालेलुया। உங்களுக்கு நல்ல பிள்ளையை கொடுக்க முடியும். आपको भी अच्छे बच्चे दे सकते உங்க हैं, பிள்ளையும் கர்த்தர் விடுவிக்க முடியும். आपके बच्चों को भी परमेश्वर छुड़ा உங்களுடைய सकता है, கணவனாரையும் கர்த்தர் விடுவிக்க முடியும். आपके पति को भी परमेश्वर छुड़ा सकता உங்களுடைய है, கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்ற முடியும். आपके कर्ज को भी परमेश्वर बदल सकता எந்த है। மந்திர செய்வின கட்டுகள் இருந்தாலும் கர்த்தர் உடைக்க जो முடியும். भी जादू टोना का कोई भी बंधन होते परमेश्वर उसे तोड़ सकता है। அல்லேலூயா, हालेलुया। இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. इस्राएल के विरुद्ध कोई भी जादू टोना नहीं है, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. याकूब के विरोध में कोई भी भावनी कहने वाली बात கர்த்தர் नहीं இந்த है। காலத்தில் செய்தார் என்பதை எல்லாரும் பார்ப்பாங்க. परमेश्वर ने इस काल में किया है कर सब देखेंगे। அல்லேலூயா, हालेलुया। விசுவாசத்தோடு ஜெபிங்க. आप विश्वास के साथ प्रार्थना இந்த करो। மாதத்துல கர்த்தர் எனக்கு விரோதமான கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். इस महीने में परमेश्वर मेरे विरुद्ध के सारे बंधन को तोड़ने वाला அதை है। अनेक ஜனங்கள் பார்க்க वो போறாங்க. कई सारे लोग उसे देखने वाले हैं। அல்லேலூயா, हालेलुया। பல வருடங்கள் போராடியும் கூட कई साल संघर्ष करने के ஜெயத்தை बाद भी பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? हम जीत को नहीं पाए बिना हो இந்த गया। இந்த வருடத்தின் இந்த மாதத்துல इस महीने के इस साल में கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். परमेश्वर निश्चय कर पूरा அல்லேலூயா, करेगा। हालेलुया। வல்லமையை பார்க்காவிட்டாலும் सामर्थ को नहीं देखने पर भी, ஆனால் விடுதலை எனக்கு கர்த்தர் தருவார். लेकिन छुटकारा परमेश्वर मुझे இந்த देगा। விசுவாசம் நம்மட்ட ये இருக்கும். विश्वास हमारे पास होना है। மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. तीसरा एक बात को லூக்கா देखेंगे, 7ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். लूका 7वां अध्याय के 3रा वचन। Luke chapter 7 verse 3. लूक 7वां अध्याय उसका 3रा இங்கு वचन। ஒரு விசுவாசத்தை குறித்து நாங்க பார்க்கிறோம். यहाँ पर एक विश्वास को लेकर हम देखते हैं। அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு वो यीशु के बारे में सुनकर அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று अपने नौकर को चंगा पाना कर அவரை வேண்டிக் கொள்ளும்படி उससे विनती करने யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். यहूदियों के पुरनियों को उनके पास भेजा। ஒரு நூற்றுக்கதிபதி இருக்கிறார். ये 100 का सरदार அவனுக்கு है, பிரியமான ஒரு வேலைக்காரன். उसका एक प्रिय नौकर है। அந்த வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. अब वो नौकर थोड़ा बीमार है। இப்ப இந்த நூற்றுக்கதிபதி अब ये 100 का सरदार இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். यीशु के चर्चा के बारे அவர் में இந்த सुनता ஏரியால है। வந்திருக்காரு. ये इस भाग में जगह में आया है। हालेलुया। हालेलुया। இப்ப இந்த நூற்றுக்கதிபதி தன்னுடைய யூதரில் இருக்க மூப்பர்களை அழைக்கிறார். अब ये 100 का सरदार अपने यहूदियों में से एक पुरनियों को बुलाता है। அவர்களை அழைத்து சொல்லுகிறார், उसे बुलाकर कहते हैं, என்னுடைய வேலைக்காரன் சுகமில்லாம இருக்கிறார். मेरा नौकर बीमार पड़ा है, அவர் வந்து குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். वो आकर उसे चंगा करने के लिए उससे विनती कर लो। அப்படியே இவங்க போறாங்க. वैसे ये जाते இந்த हैं, மூப்பர்கள் போய் இயேசுவிட்ட சொல்றாங்க. ये पुरनियों यीशु के पास जाकर कहते அந்த हैं, நூற்றுக்கதிபதி வந்து இதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவன். ये 100 का सरदार इसे पा लेने के लिए काबिल, அவன் அனைவருக்கு தயவு செய்திருக்கிறான். वो कई लोगों के लिए दया दिखाया நம்முடைய है, ஜனத்தை நேசிக்கிறான். वो लोगों के पे प्रेम करता है, நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான். हमारे लिए एक प्रार्थनालय भी बना कर देना है। இதெல்லாம் சொன்ன உடனே ऐसे सब कहने के बाद சரி நானும் வரேன். यीशु ने कहा ठीक है मैं भी आता हूँ। போகிற வேளையில जाते समय அந்த நூற்றுக்கதிபதி 100 का सरदार தன்னுடைய சிநேகிதரை அனுப்புகிறார். अपने एक मित्र को भेजता है। ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? पहले क्या किया, தன்னிடத்துல மூப்பரை அனுப்புனார். अपने पास के एक पुरनियों को भेजा, கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். जाकर उसे बुला कर लिया। இப்போ अभी தன்னுடைய சிநேகிதரை அனுப்புறார். अपने एक मित्र को वो भेजता இயேசு है। அவங்க வீட்டை பார்க்க வந்துட்டு இருக்காரு. यीशु उनके घर को देखने के लिए वो आ रहे हैं। சிநேகிதர் அனுப்பி சொல்றாரு, मित्र को भेजकर कहते அந்த हैं, போதகரை பார்த்து சொல்லுங்க, उस मालिक को देखकर कहिए, அந்த போதகர் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, उस यीशु को देखकर कहिए, அவர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதி இல்ல. वो मेरे घर पर आने के लिए मैं काबिल नहीं हूँ। ஹalleluya. हालेलुया। அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், केवल वो एक शब्द कहे तो काफी है, என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான். मेरा नौकर चंगा हो जाएगा। என்கிட்ட அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க. मेरे पास कई सारे नौकर हैं, ஆனாலும் கூட लेकिन फिर भी அவர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு वो मेरे घर पर आने के लिए நான் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. मैं अपने आप को काबिल नहीं समझता। हालेलुया। हालेलुया।
ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னா சுகமாயிரும். लेकिन वो एक शब्द कहने पर मेरा என்று नौकर சொல்லி चंगा होता அனுப்புகிறார். है। ऐसे कहकर भेजते हैं। இயேசு கிறிஸ்து இதை கேள்விப்பட்ட உடனே यीशु मसीह से सुनते ही ஆச்சரியப்பட்டாராம். वो बहुत अचंभित हुए। பின்னாடி இருக்க எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், पीछे रहने वाले सबको देखकर कहते हैं, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. ऐसा एक विश्वास को मैंने देखा ही नहीं है। ஆண்டு சொல்றாரு, சரி நீங்க போங்க. ठीक है आप जाइए। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. ऐसा विश्वास को मैंने अभी तक देखा அப்படி சொல்லி नहीं। அனுப்பிட்டார். ऐसा कहकर भेज दिया। அங்க போய் பார்த்தா அந்த வேலைக்காரன் சுத்தமா இருக்கிறார். वहां जाकर देखे तो नौकर चंगा हो गया है। ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த 100க்கு அதிபதி अब ये 100 का सरदार இயேசுவை பார்த்தாரா? यीशु को देखा था क्या? இயேசுவை பார்க்கவே இல்லை. यीशु को देखा ही नहीं। ஹalleluya. हालेलुया। இயேசுவை கூட்டிட்டு வர சொல்லி ஃபர்ஸ்ட் மூப்பர் அனுப்புனார். यीशु को बुलाने के लिए पहले पुर्नियों को भेजे। மூப்பர்கள் போய் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. पुर्नियों जाकर उसे बुलाकर ले आ அதுக்கப்புறம் रहे தன்னுடைய हैं। ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறார். उसके बाद अपने मित्र को भेजते ஃப்ரெண்ட்ஸ் हैं। அனுப்பி சொல்றாரு, उसे भेजकर कहते அவன் हैं என் வீட்டுக்குள்ள வந்துராம, वो मेरे घर पे आए बिना நான் அதுக்கு ஓதி இல்ல, मैं उसके लिए काबिल नहीं हूं। நான் அதுக்கு தகுதி இல்ல. मैं उसके लिए कोई काबिल नहीं நீங்க हूं। அங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. वो उसे वहां पर रहकर एक शब्द कहने दो। இப்ப இந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்க்கவே இல்லை. अब ये 100 का सरदार यीशु को देखा ही नहीं। ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம். लेकिन उसके पास एक विश्वास है। அவர் ஒரு வார்த்தை சொன்னா अगर वो एक शब्द என் कहे तो வீட்ல அற்புதம் நடக்கும். मेरे घर पर चमत्कार होगी। ஹalleluya. हालेलुया। என் வீட்ல அற்புதம் मेरे நடக்கும். घर पर चमत्कार होगी। இவனுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல தாழ்மையான குணத்தை इसका பாருங்க. सबसे बड़ा नम्र गुण क्या है देखिए। இயேசுவை பார்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. यीशु को देखने के लिए मेरे लिए योग्यता ஆனா नहीं। இயேசுவை விசுவாசிக்க எனக்கு தகுதி लेकिन இல்லை. यीशु को विश्वास करने के लिए मैं काबिल हूं। ஹalleluya. हालेलुया। அவருடைய வார்த்தை விசுவாசிக்க எனக்கு उसके தகுதி இல்லை. शब्द को विश्वास करने के लिए मैं काबिल அவர் हूं। அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா वो போதும், वहां रहकर एक शब्द कहे तो என் काबिल வீட்ல है। இருக்கிற வேலைக்கார சுகமாகும். मेरे घर पर रहने वाला என் नौकर வீட்ல चंगा அற்புதம் होगा। நடக்கும். मेरे घर पर चमत्कार நான் होगी। இயேசுவை பார்க்காவிட்டாலும் मैं यीशु को नहीं देखने पर भी இயேசுவை விசுவாசித்தால் मैं यीशु पर विश्वास करने पर அற்புதங்களை செய்வார் அவர். वो चमत्कार मेरे लिए करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை முகமுகமாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. आज आप और मैं यीशु को चेहरे के रूप से देखने की जरूरी இயேசுவை नहीं है। விசுவாசிங்க. यीशु पर विश्वास करो। உங்க வீட்ல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். आपके परिवार में घर में आपको चमत्कार होगा। ஹalleluya. हालेलुया। உங்க வீட்ல சுகம் உண்டாகும். आपके घर में चंगाई होगी। உங்க சரீரத்துல சுகம் உண்டாகும். आपके शरीर में चंगाई होगी। உங்க சரீரத்துல எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், आपके शरीर में कितनी भी बड़ी बीमारी होने दो, நெடுநாளா இருக்கிற பலவீனம் वो இருந்தாலும் कितने दिनों से होने दो, கர்த்தர் சுகப்படுத்த வல்லமையா இருக்கிறார். परमेश्वर से चंगा करने के लिए அவர் सामर्थ्यवान வந்து है। கை வைக்க வேண்டிய அவசியமே वो இல்லை. आकर हाथ रखने की அவர் जरूरी ஒரு नहीं है। வார்த்தை சொன்னால் वो போதும். एक शब्द कहे ஒரு तो வார்த்தை काफी है। சொன்னால் போதும். वो एक शब्द कहे அந்த तो ஒரு काफी है। வார்த்தையில் வல்லமை உண்டு. वो एक शब्द में बड़ा एक चमत्कार है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த வார்த்தையை விசுவாசிங்க. उस शब्द को विश्वास இயேசு करो। ஒரு வார்த்தை சொன்னா यीशु मसीह एक शब्द என் कहे வாழ்க்கையில் तो அற்புதம் நடக்கும். मेरे जीवन में चमत्कार என் होगी। குடும்பத்தில் அற்புதம் मेरे நடக்கும். परिवार में चमत्कार என் होगी। தகப்பனுக்கு வியாதி சுகமாகும். मेरे पिता के लिए बीमारी चंगा होगी। என்னுடைய கணவனுக்கான வியாதி मेरे சுகமாகும். पति के लिए बीमारी चंगा என் होगी। பிள்ளைகளுடைய வியாதி मेरे சுகமாகும். बच्चों की बीमारी चंगा होगी। என்னுடைய சரீரத்திற்கு வியாதி मेरे சுகமாகும். शरीर की बीमारी चंगा होगी। இந்த மாதத்துல इस महीने में அநேகர் சுகமாய் இருக்கிற சாட்சியை சொல்லுங்க. कई सारे लोग चंगाई के साथ आकर गवाही देने वाले हैं। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்தோடு சொல்லுங்க. विश्वास के साथ कहिए, உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். मैंने तेरे शब्द पर நீ विश्वास ஒரு வார்த்தை किया। சொன்னா போதும். आप एक शब्द कहे तो என் काफी है சரீரத்துல पिता। எப்பேற்பட்ட வியாதியா मेरे இருந்தாலும் शरीर में कैसे भी बीमारी होने दो, அந்த வியாதியை நீக்குவதற்கு उस बीमारी को दूर करने के உம்முடைய लिए வார்த்தையில் வல்லமை உண்டு. आपके शब्द में सामर्थ्य உம்முடைய है। வார்த்தையில் வல்லமை உண்டு. आपके वचन में सामर्थ्य இதை है। நீங்களும் நானும் விசுவாசிச்சோம் इसे அப்படினா आप और मैं विश्वास करने पर நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். निश्चय परमेश्वर மார்க் करेगा। 15 அதிகாரத்துல मरकुस 15वां अध्याय में 32 வசனத்தை பார்க்கும் பொழுது 32 वचन में देखते கூட हैं, இருந்த சீசனை பார்த்து ஆண்டு साथ சொல்றார், में रहने वाले चेलों को लेकर परमेश्वर எப்பா நீ कहते हैं, கண்டு விசுவாசிக்கிற, हे तू देखकर विश्वास ஆனா करता है, காணாமல் விசுவாசிக்கிறவர்களே लेकिन பாக்கியவான்கள். देखे बिना जो विश्वास करते हैं वो धन्य है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நான் இயேசுவை பார்க்காட்டாலும் கூட, आज आप और मैं यीशु मसीह को देखे बिना भी, முகமுகமாய் அவரை தரிசிக்காட்டாலும் आप கூட, चेहरे के रूप से उसे देखे बिना भी எனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை அவரிடத்தில் உண்டு என்று நான் मुझे விசுவாசிக்கிறேன். चंगा करने का सामर्थ्य उसके पास है, उसे मैं विश्वास करता हूँ। என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் मेरे जीवन में चमत्कार करने के लिए वो महान है करके मैं विश्वास करता हूँ। கண்டு விசுவாசிக்க, அது காணாமலே விசுவாசிங்க. देखकर विश्वास नहीं, देखे बिना ही विश्वास करना வசனம் है। சொல்லுகிறது, वचन कहती है, நாம் தரிசித்து நடவாமல் हम देखकर चले बिना விசுவாசித்து நடக்க. हम विश्वास कर चलना है। ஹalleluya. हालेलुया। நான் விசுவாசித்து मैं நடக்கிறேன். विश्वास कर चलता हूँ। இதுக்கு முன்னாடி பார்த்தோம், इसके पहले हमने देखा இயேசுவின் சுகப்படுத்துற வல்லமையை ஒருத்தன் பார்க்கல. यीशु मसीह के चमत्कार करने के वो सामर्थ्य को भी किसी ने அவன் देखा नहीं। சுகத்தை பெற்றுக்கொண்டான். लेकिन उसने भी सामर्थ्य को ஆனா पा लिया। இங்க लेकिन यहाँ पर இயேசுவையே பார்க்கல. यीशु को ही देखा नहीं। ஹalleluya. हालेलुया। இயேசுவையே பார்க்கல. यीशु को ही देखा नहीं, ஆனா சுகம் உண்டானது. लेकिन फिर भी चंगाई हुई। ஹalleluya. हालेलुया। இதுதான் விசுவாசம். यही विश्वास है। ஹalleluya. हालेलुया। இந்த விசுவாசம் நமக்குள்ளாய் கொண்டு ये வர. विश्वास हमारे अंदर आना है। ஹalleluya. हालेलुया। சோ காணாதிருந்து விசுவாசிங்க நீங்க.
देखे बिना विश्वास करो। ஆண்டவர் விசுவாசத்தோடு கேளுங்க. यीशु को विश्वास के साथ இந்த मांगिए। மாதத்துல इस महीने में எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. मेरे लिए एक अद्भुत कार्य ஹalleluya. हालेलुया। அவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் वो चमत्कार करने के लिए सामर्थ्यवान। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ आपके लिए जो भी नियुक्त किया அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். उसे करने के लिए वो सामर्थ्यवान। அவருடைய வார்த்தை மீது விசுவாசம் வைங்க. उसके वचन के ऊपर विश्वास रखो। हालेलुया। हालेलुया। இந்த வசனம் ஒன்னு சொல்லிச்சுனா ये वचन अगर कुछ कहती है तो வானமும் பூமி விழுந்தால் இந்த வசனம் ஒண்ணு. आकाश और पृथ्वी डल जाए लेकिन ये वचन कभी नहीं डलेगी। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। அதனால நான் இயேசுவை பார்த்தாலும் சரி इसलिए मैं பார்க்காட்டாலும் यीशु को देखूं या न देखूं, நான் இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகராய் मैं ஏற்றுக்கொள்கிறேன். यीशु को अपने खुद के उद्धारक के रूप में मैं स्वीकार लेता हूं। இயேசுவை என்னுடைய விடுதலை நாயகனாய் ஏற்றுக்கொள்கிறேன். यीशु को मेरे छुटकारा का मैं मान लेता हूं। அவர்தான் என்னுடைய ரட்சிப்பின் தேவன். वही मेरा उद्धार का परमेश्वर அவர்தான் है। என்னை சுகப்படுத்துகிற தேவன். वही मुझे चंगा करने वाला அவர்தான் என்னை परमेश्वर है। ஆசீர்வதிக்கிற वही தேவன் मुझे आशीष करने वाला என்பதை परमेश्वर நான் है। விசுவாசிக்கிறேன் इसे मैं विश्वास करता हूं। என்பதை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. इसे आप कबूल करते रहो। அறிக்கை செய்து கொண்டே आप இருங்க. कबूल करते रहो। அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். चमत्कार होती ही रहेगी। அற்புதங்கள் நடந்து கொண்டே चमत्कार होती ही रहेगी। ஹalleluya. हालेलुया। உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. சொல்லுங்க, இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது, எல்லா பேய்களோடுது, சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹalleluya. हालेलुया। நான் ஆசீர்வாதத்தை பார்க்காட்டாலும் मैं आशीष को न देखने पर அவர் என்னை ஆசீர்வதிப்பார். वो मुझे आशीष करता है। அது என்னுடைய விசுவாசம். वो मेरा विश्वास है। நான் இயேசுவின் வல்லமையை मैं பார்க்காட்டாலும் यीशु के सामर्थ को न देखने அவர் पर என்னை விடுவிப்பார். वो मुझे छुड़ाएगा। அவருடைய வல்லமை கிரியை செய்யும். मेरे सामने वो सामर्थ क्रिया करेगी। இரண்டாவது விசுவாசம். दूसरा विश्वास। மூணாவது என்ன? तीसरा क्या? இயேசுவையே பார்க்காட்டாலும் यीशु को देखे भी न देखने அவர் पर அற்புதம் செய்வார். वो चमत्कार करेगा। ஹalleluya. हालेलुया। எனக்கு அதிசயம் செய்வார். मेरे लिए अद्भुत कार्य करेगा। இது மூன்றாவது ये விசுவாசம். तीसरा विश्वास है। நாலாவது ஒரு விசுவாசத்தை பாருங்க. चौथा एक विश्वास को யோவான் देखेंगे। 11ஆம் அதிகாரத்தில் யோவானா 11वां अध्याय 39ஆம் வசனம். उसका 29वां वचन। John 11:39. 39वां वचन। Jesus. யோவானா 11 उसका 39वां ஆ. वचन। கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தா மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். அல்லேலூயா. हालेलुया। லாசரு மரித்து 3 நாள் ஆகி அடக்கம் பண்ணியாச்சு. लाजर मरकर दफनाकर 4 दिन 3 दिन நாலாவது दिन இப்போ चौथा दिन है। அல்லேலூயா. हालेलुया। நாலாவது दिन நாலாவது நாள்ல இயேசு வந்து நிக்கிறார். चौथे दिन में यीशु आकर खड़े हैं। வந்து எல்லாரும் அழுறாங்க. सब लोग आकर रोते हैं। இயேசுவுக்கும் கொஞ்சம் மனது உருகிடுச்சு. यीशु भी थोड़ा पिघल गए। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் அழுத பார்த்து सब लोग रोते हुए देखकर அவர் ஆக்சுவலி மனது உருகிட்டார். वो तरस खा लिया। அவரையும் கூட இருந்து அழ ஆரம்பிச்சிட்டார். वो भी साथ में रोने लग गए। அப்படி அழுது முடிச்சிட்டு वो रोकर खत्म करने के बाद ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்க நிக்கிறவர்ல பார்த்து சொல்றாரு, यीशु मसीह वहां पर खड़े लोगों को देखकर कहते हैं, கல்லெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ये पत्थर को हटाओ। அல்லேலூயா. हालेलुया। அண்ணா கல் அங்க उन दिनों में அங்க இருக்கிற கல்லறைகள் எல்லாமே वहां पर उस दिन के कब्र सब ஒரு ஒரு குகைக்குள்ளாக வச்சு வைப்பாங்க. एक गुफे के अंदर रखते हैं। அதற்கு வெளியாக ஒரு கல்லை வச்சு அடைச்சிருப்பாங்க. उसके बाहर एक बड़े पत्थर को रखकर बंद कर देते அல்லேலூயா. हैं। हालेलुया। அந்த கல்லை எடுத்து போடுவாங்க. वो पत्थर को हटाते हैं। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது நாள்ல போய் என்ன எடுத்து போடுவாங்க. ये तीसरे दिन में उस पत्थर को हटाते हैं। ஏன்னா 3 நாள் வரைக்கும் அந்த 3ஆம் நாள்ல போய் என்ன சரீரத்துக்கு கொஞ்சம் சரியான இது பதப்படுத்துவாங்க. वो 3 दिन के बाद में जाकर उस शरीर में पूरा इतर लगाते हैं। அதே போல யூதருக்கு இன்னொரு விசுவாசமும் உண்டு. वैसे यहूदियों के लिए और एक विश्वास है। 3 நாள் வரைக்கும் 3 दिन तक இந்த கல்லறைக்குள்ளாக அந்த ஆவி சுத்திக்கிட்டே இருக்கும். ये आत्मा जो है उस कब्र के अंदर ही घूमती ஒரு रहती है। மரித்தவனுடைய ஆவி मरे हुए के आत्मा 3 நாள் வரைக்கும் 3 दिन அது तक அந்த கல்லறைக்குள்ளே சுத்திட்டு वो இருக்கும். कब्र के अंदर ही घूमती रहती है। அல்லேலூயா. हालेलुया। அதனால 3 நாளைக்குள்ளாக इसलिए 3 दिन के अंदर சில வேளை உயிரோடு எழும்பிடுவார் कुछ समय वो जिंदा उठ जाएंगे। அப்படின்னு ஒரு யூதருக்கு ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை वैसे இருக்கு. यहूदियों में एक विश्वास है। ஏன் இயேசு 4வது நாள் வந்தாருன்னா அதுதான் காரணம். यीशु मसीह क्यों चौथा दिन आया, इसका वही कारण ஹalleluya. है। हालेलुया। 4வது நாள் வந்த காரணம் எதுக்கு? चौथा दिन आने का कारण, 3வது நாள்ல போய் எழுப்பிருந்தா என்ன நினைப்பாங்க? अगर तीसरे दिन में जाकर उठाए हो तो அந்த क्या ஆவி அங்கதானே सोचोगे? இருந்துச்சு. वो आत्मा तो वहीं पे तो था। ஹalleluya. हालेलुया। அந்த ஆவி அங்கதான் இருந்தது, அது உள்ள வந்துச்சு. वो आत्मा अंदर उधर ही था, वो अंदर आ அதனால தான் गई। இயேசு பார்த்தார், நான் 3 நாள் வரைக்கும் போக மாட்டேன். इसलिए यीशु ने देखा मैं 3 दिन तक नहीं जाऊंगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கணும் அவங்க. क्योंकि यीशु में वो विश्वास करना था। ஹalleluya. हालेलुया। சோ அதனால தான் 4வது நாள் போயிட்டு इसलिए वो चौथे दिन जाकर இப்ப சொல்றாரு 4 நாள் ஆயிட்டு. अब वो कहते हैं 4 दिन हो இப்ப गए, நாரி போயிருக்கும். अभी वो बदबू दुर्गंध आती है। ஹalleluya. हालेलुया। அது நாருமே. अभी वो दुर्गंध இப்ப आएगी, ஏன் கல்ல திறக்கத சொல்றீங்க? अभी क्यों पत्थर को हटाने के लिए कहते हो? இயேசு சொன்னா நீ விசுவாசிக்கலையா? यीशु कहता है विश्वास नहीं நீ किया हो, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை तो காண்பாய். विश्वास करने वाले परमेश्वर की महिमा को देखोगे। ஹalleluya. हालेलुया। நீ விசுவாசித்தால் विश्वास करने पर தேவனுடைய மகிமையை காண்பாய். परमेश्वर की महिमा को देखोगे। இந்த வார்த்தை ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா? परमेश्वर क्यों वचन को அதே कहा? அதிகாரத்துல उसी अध्याय के இயேசு கிறிஸ்து 25 26 வசனங்களை பார்க்கும் பொழுது उसमें 25 और 26 वचन को இயேசு देखते அவரை हैं। நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. உயிரோடு இருந்ததை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். जो जिंदा रहकर विश्वास करता है वो मरे बिना ஆண்டவர் रहेगा। சொல்லுகிறார், சொல்லி இருக்கிறார் ஆல்ரெடி. परमेश्वर ने पहले कहा எங்க है, வீட்ல இருந்து கிளம்ப சொல்லி. घर पे से निकलते समय, அல்லேலூயா. हालेलुया, வீட்ல இருந்து கிளம்ப சொல்லி சொல்றாரு. घर से निकलते समय कहते हैं என்னை விசுவாசிக்கிறவன் मुझ पर जो विश्वास करता है மரித்தாலும் பிழைப்பான். वो मरने पर भी वो जीवित रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த விசுவாச வார்த்தையெல்லாம் சொல்லி தான் மார்த்தாளையும் மரியாதையும் கூட்டி ये வரார். विश्वास के वचन कहकर ही मरियम और मातार को लेके जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। வீட்ல இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. घर पे से रो रहे थे, ஓடி வராங்க, போதகர் வந்துட்டாருன்னு. दौड़कर आए कि प्रभु आ गए कर இப்போ நல்ல ஃபர்ஸ்ட் விசுவாச வார்த்தை தான் अब சொன்னாரு. पहले विश्वास के शब्दों को यीशु ने कहा, ஏன்னா அவருக்கு தெரியும் क्योंकि वो जानता है இவங்க எல்லாம் விசுவாசம் போயிடுச்சு. इनका विश्वास सब हट गया ஏன்னா है। வந்த உடனே அவர் சொன்ன காரியம் என்ன? क्योंकि आते ही उन्होंने क्या कहा, நீர் இங்க இருந்தீர் ஆனால் மரித்திருக்க अगर மாட்டார். आप यहाँ पर रहे हो तो वो नहीं मरे होते। இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु ने कहा என்ன விசுவாசிச்சா मुझ पर विश्वास करने पर மரித்தாலும் பிழைப்பான். मरने पर भी जीवित ஏன் रहेगा। தெரியுமா? हालेलुया। क्यों? நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் क्योंकि இருக்கிறேன். मैं ही पुनर्दान और जीवन हूँ। அல்லேலூயா. हालेलुया। இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் यीशु ही இருக்கிறார். पुनर्दान और जीवन है। இவ்வளவு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் इतने शब्दों को कहने के बाद भी 4 நாள் ஆயிட்டு நாருமே. 4 दिन हो गया दुर्गंध आई। அல்லேலூயா. हालेलुया। 4 நாள் ஆயிட்டு நாருமே. 4 दिन हो गई दुर्गंध இயேசு आएगी। கிறிஸ்து அவளை பார்த்து சொல்றாரு, यीशु से देकर நீ कहते हैं இன்னுமா விசுவாசிக்காம तो अब இருக்கிற? तक अविश्वास के साथ हो। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். विश्वास करने पर परमेश्वर की महिमा को देखो। அப்படியே கல்லை எடுத்து தூரப்பட்டார். वैसे उस पत्थर को हटा அல்லேலூயா. दिया। हालेलुया। இயேசு கிறிஸ்து சொன்னாரு यीशु ने कहा 43 வசனத்துல, 43 वचन में, லாசருவே வெளியே வா. हे लाजरस बाहर आ। அவன் வெளியே வந்து वो விட்டான். बाहर आ गया। அல்லேலூயா. हालेलुया। உனக்கு தெரியுமா? एक जानते हो क्या, நாம விசுவாசிச்சா हम विश्वास करने पर உயிரே இல்லாட்டாலும் जीवन नहीं होने அது पर भी உயிர் அடையும். वो जीवन पाएगी। அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர் அடையும். वो जीवन पाएगी। நீங்க நானும் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். बस केवल विश्वास करना। அல்லேலூயா. हालेलुया। லாசருக்குள்ள உயிர் இல்ல. लाजर के अंदर जीवन नहीं है, லாசருக்குள்ள உயிர் இல்லன்னு சொல்றதை விட उसके अंदर जान नहीं है ऐसे कहने से बढ़कर சரீரமே கெட்டு போச்சு. उसका शरीर ही पूरा बिगड़ गया कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சரீரத்துல हमारे शरीर में ஒரு பாட்டு கெட்டு போனாலே एक अगर अंग का भाग अगर बिगड़ जाएगा तो ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். हॉस्पिटल में जाकर ऑपरेशन करना पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। சரீரத்துல ஒரு அவயம் கெட்டு போச்சு அப்படின்னா शरीर में एक अंग अगर बिगड़ गया तो உடனே அதை சரி பண்றதுக்கு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கு. तुरंत उसे ठीक करने के लिए अस्पताल में जाकर भर्ती होना இப்ப पड़ता है। செத்து போய் 4 நாள் ஆயிட்டு अभी मरकर 4 दिन हो गए। இந்த லாசருக்குள்ளாக ये लाजर के अंदर எல்லா அவயமும் கெட்டு போச்சு. उसके अंदर सारे उसके अंग सब बिगड़ चुके हैं, नाश हो அல்லேலூயா. गए। எதுவுமே உயிரோட இல்ல. सब कुछ भी जीवित नहीं है। ஹார்ட் செத்து போச்சு, ஹார்ட் லங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. हार्ट लंग्स सब கை कुछ चले கால் गए। நரம்பு எலும்பு எல்லாமே செத்து போச்சு. हाथ पैर नस सब मर गया है। எல்லாமே நாறுற அளவுக்கு வந்துச்சு. सब कुछ दुर्गंध फैलने लायक बन गई है। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ऐसे परिस्थिति में இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं எல்லாமே செத்து போய் நாறுனாலும் सब कुछ मरकर नाश என்னை प्रभु आने पर भी, விசுவாசித்தால் உயிரோட मुझ எழும்புவார். पर विश्वास करने पर वो जीवित उठेगा। என்னை விசுவாசிச்சா உயிரோட मुझे எழும்புவார். विश्वास करने पर वो जीवित उठेगा। அல்லேலூயா. हालेलुया। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या உங்க है? வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போய் கிடந்தாச்சு आपके जीवन में जो कुछ भी मरा हुआ है, ஆண்டு சொல்லுகிறார், परमेश्वर कहता இந்த है மாதத்துல என்ன விசுவாசிச்சு इस பாருங்க, महीने में मुझे पर भरोसा कर देखो। கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. परमेश्वर की महिमा को आप கர்த்தருடைய देखोगे। மகிமையை பார்ப்பீங்க. परमेश्वर की महिमा को आप அவரை देखोगे। விசுவாசித்தால் उसे विश्वास करने அவர் पर ஜீவனாய் இருக்கிறார். वो हमारे लिए அவர் जीवन है, உயிர்த்தெழுதலாய் वो இருக்கிறார். हमारे लिए पुनर्दान है। என்னுடைய ஆவியை மறுபடி मेरे உயிர்ப்பிப்பார். आत्मा को फिर से वो जिलाएगा। என்னுடைய ஜெப வாழ்க்கையை மறுபடி मेरे உயிர்ப்பிப்பார். प्रार्थना के जीवन को फिर से என்னுடைய जिलाएगा। பரிசுத்த வாழ்க்கையை மறுபடி मेरे உயிர்ப்பிப்பார். पवित्र जीवन को फिर से जिलाएगा। என்னுடைய வேத வசனத்தை தியானிக்கிற வாழ்க்கையை மறுபடி உயிர்ப்பிப்பார். परमेश्वर
शास्त्र को पढ़ने वाले उस जीवन को परमेश्वर फिर से जिलाएगा। எல்லாம் செத்து போய் கிடக்கு சில பேர். सब कुछ लोगों के लिए मरा அது पड़ा எல்லாம் है, இன்னைக்கு மாறணும். वो सब आज बदलना है। ஆண்டவரே உண்மையா சொல்லுங்க. परमेश्वर से सच्चाई से செத்து कहेंगे, போனது மாத்திரம் இல்லப்பா, मरा हुआ ही नहीं केवल நான் कि நாரி போனது உண்மைதான். मैं बदबू भरा हुआ वो सच्चाई है। ஹalleluya. हालेलुया। என் ஜெபம் குறைஞ்சு போய் நாரி போயிட்டேன். मेरा प्रार्थना कम होकर मैं बदबू से என் भरा வேத हुआ हूं। வசனம் குறைஞ்சு நாரி போயிட்டேன். परमेश्वर के वचन से कम होकर मैं ஆனாலும் நான் दुर्गंध फैला हूं। விசுவாசிக்கிறேன். लेकिन फिर भी मैं विश्वास என் करता हूं, கல்லறைக்கு முன்னாடி मेरे कब्र के என்னை सामने உயிர்ப்பிக்கிற இயேசு நின்று கொண்டுதான் मुझे இருக்கிறார். जिलाने वाला यीशु खड़े हैं कर ஹalleluya. हालेलुया। என் கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறார். मैं अपने कब्र के सामने वो खड़ा है, உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் मुझे இருக்கிறார். जिलाने के लिए वो सामर्थ्यवान இந்த है। மாதத்துல इस महीने में உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் आपके உயிர்ப்பிப்பார். आत्मिक जीवन को परमेश्वर जिलाएगा। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய ஜெபம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். आपकी प्रार्थना फिर से जिलाई जाएगी, உங்களுடைய ஆண்டவருடைய இருக்கிற உறவு மறுபடியும் परमेश्वर के உயிர்ப்பிக்கப்படும். साथ का रिश्ता फिर से जिलाई जाएगी। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? இந்த லாசர் யார் தெரியுமா? ये लाजर कौन है जानते हो? இயேசுவின் சிநேகிதன். ये यीशु का दोस्त था। முன்னாடி ஒரு நாள் இயேசுவோடு நல்ல ஐக்கியமாய் இருந்தவன். पहले यीशु के साथ अच्छा एक संगति रखा அவரோடு था, உறவு கொண்டவன். उसके साथ एक रिश्ता बनाया அவரோடு हुआ था, உட்கார்ந்து சாப்பிட்டவன். उसके साथ भोजन किया हुआ। அப்படிப்பட்ட லாசர் தான் இன்னைக்கு மரித்து நாரி போய் वैसा கிடக்கிறான். एक लाजर आज मरकर बदबू से भरा हुआ இன்னைக்கு है। உங்களுக்காக எனக்காக இயேசு கண்ணீர் வடித்துக் आज கொண்டிருக்கிறார். आपके लिए और मेरे लिए यीशु मसीह आंसू बहा रहा என்னோடு है। உறவு வைத்த என் பிள்ளை இன்னைக்கு தூர போய் मेरे கிடக்கு. साथ रिश्ता बनाया हुआ बच्चा मेरे से दूर चला गया என்னோடு है। நல்ல பாசமா இருந்த என் பிள்ளை இன்னைக்கு தூரமா இருக்கு. मेरे से प्रेम जताने वाला बच्चा आज दूर खड़ा இயேசு है। இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கண்ணீர் வடித்துக் यीशु கொண்டிருக்கிறார். मसीह आज आपके सामने आंसू बहा रहे இன்னைக்கு हैं। ஆண்டவருடைய விசுவாசத்தோடு आज यीशु के கேளுங்க. पास विश्वास के साथ என்ன मांगिए, மறுபடியும் உயிர்ப்பீங்கப்பா. मुझे फिर से जिलाइए, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் मेरे புதுப்பிங்கப்பா. आत्मिक जीवन को फिर से नया करो। நான் நாரி போய் இருக்க கூடாது. मैं दुर्गंध फैला हुआ நான் नहीं மாறி रहना है, சிகரவனாய் வெளியே வரணும். मैं सुगंध फैलाने वाले के समान फिर से बाहर निकलना है। ஹalleluya. हालेलुया, हालेलुया। இதை செய்ய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். इसे करने के लिए यीशु मसीह सामर्थ्यवान है। அவர்தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற वही தெய்வம். पुनर्दान और जीवन है, அவர்தான் உயிர்ப்பிக்கிற தெய்வம். वही जिलाने वाला परमेश्वर है। உயிர்ப்பிக்க முடியும். वो हमें भी जिला सकता है, விரும்பினா உயிர்ப்பிக்க முடியும். अगर आप चाहने पर उसे आप जिला सकते விரும்புறீங்களா? हैं। आप चाहते हो क्या? ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। எனக்கு லாசருடைய நிலை எப்படின்னு தெரியாது. मुझे लाजर की स्थिति कैसे थी नहीं அவன் உடம்பு जानता। சரியில்லாம இருக்கும்போது இயேசுவை எதிர்பார்த்தான் இல்லைன்னு वो எனக்கு बीमार தெரியல. जब था यीशु मसीह की बाट जो आके नहीं मैं नहीं ஆனா जानता। லாசருவை பறி கொடுத்த ரெண்டு சகோதரிகளும் लेकिन लाजर को जिन्होंने खोया दो बहनें, விருப்பத்தோடு இருந்தாங்க. वो आशा के साथ थे। இயேசு வந்தா எப்படியாவது விடுதலை. मेरे यीशु आएगा तो कैसे भी छुटकारा देगा। இயேசு வந்தா என் சகோதரன் எப்படியாவது உயிரோட இருக்கும். यीशु आएगा तो मेरा भाई कैसे भी जी उठेगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। சில பேர் இங்க போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கீங்களா? कुछ समय आप भी सब कुछ खोकर खड़े நீங்க हैं। எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. आप कैसे हो मैं नहीं जानता, ஆனா உங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற சில பேர் இருந்து கொண்டிருக்கு. लेकिन आपके लिए आंसू बहाने वाले कुछ लोग हैं। உங்களுக்காய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. आपके लिए आंसू बहाकर प्रार्थना करने वाले आपके माता पिता हैं। உங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் உங்க கூட आपके लिए இருக்கிறாங்க. आंसू बहाने वाले सेवक और विश्वासी आपके संग हैं। அவருடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் उनके आंसू को देखकर परमेश्वर आपकी प्रार्थना को அவருடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் உயிர்ப்பிப்பார். अब उनके प्रार्थना को सुनकर परमेश्वर जिलाएगा। ஞான பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். माता पिता के लिए और बड़ों के लिए मैं कहता हूँ, எந்த பிள்ளைகளுக்காய் நீங்க அழுது கொண்டு जिस இருக்கிறீங்களோ, बच्चों के लिए आप रो रहे हो, எந்த பிள்ளைக்காக அப்பா ஒண்ணுமே இல்லாம அழிந்து போய் கிடக்கான்னு जिस நினைக்கிறீங்களோ, बच्चों के लिए पिता कुछ भी नहीं है करके नाश होकर पड़े आप प्रार्थना நீங்க करते இந்த हो, மாதத்துல விசுவாசத்தோடு इस महीने में विश्वास के साथ ஆண்டவரை துதிங்க. परमेश्वर की स्तुति करो, ஆண்டவரை கனப்படுத்துங்க. परमेश्वर को आदर दो। நீங்க விசுவாச தேவனுடைய மகிமையை உங்க பிள்ளை மூலமா आप பாப்பீங்க. विश्वास करने पर परमेश्वर की महिमा को अपने बच्चे के द्वारा आप உங்க देखने वाले பிள்ளை हो। மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்படும். अपने बच्चों के द्वारा आप परमेश्वर की महिमा प्रकट होने वाली है। हालेलुया, அது நிச்சயமாய் वो நடக்கும். निश्चय होगी। கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. परमेश्वर का वचन झूठ कहने के लिए वो मनुष्य नहीं है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। உயிரே இல்லாட்டாலும் जीवन नहीं होने पर भी கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன். मैं परमेश्वर की महिमा को ஹalleluya. देखूंगा। हालेलुया। என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம நான் मेरे வெறுமையாய் जीवन में கிடக்கிறேன். कुछ भी नहीं है और खालीपन के साथ होने पर भी எல்லாத்த விட தூரமாய் போய் मैं கிடக்கிறேன். सबसे दूर पड़ा हूँ फिर भी। நீங்க சொல்லுறீங்களா? क्योंकि आप ऐसा कहते हो இன்னைக்கு क्या? ஆண்டவரை உண்மையா आज ஒப்புக்கொடுங்க. परमेश्वर के पास सच्चाई के साथ समर्पण மறுபடியும் करो। எழுப்புங்கப்பா. मुझे फिर से जिलाओ மறுபடியும் पिता। ஜெபத்துல मैं வளரணும். फिर से प्रार्थना में जी उठना மறுபடியும் है। அபிஷேகத்துல मैं வளரணும். फिर से अभिषेक में मैं बढ़ोतरी ஆண்டவருடைய पाना है। வல்லமையில நான் வளரணும். परमेश्वर के सामर्थ्य में मैं बढ़ोतरी ஆண்டவருடைய पाना है। ஊழியத்தை நான் செய்யணும். परमेश्वर की सेवा को मैं करना கர்த்தருடைய है। வேலையை நான் செய்யணும். परमेश्वर के काम को मैं करना है। மறுபடியும் ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளணும். फिर से प्रार्थना में आकर मैं भाग लेना है। ஆராதனையில நான் ஒழுங்கு தவறாமல் வரணும். आराधना में मैं लगातार आना है। செத்து போய் இருக்கிற அத்தனை உயிர்ப்பிக்க ஆண்டவர் முடியும். मरे हुए सबको जिलाने के लिए परमेश्वर सामर्थ्य है। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। இதை செய்ய அவருக்கு வல்லமை இருக்குன்னு उसे விசுவாசிக்கிறீங்களா? करने के लिए वो सामर्थ्यवान है कर आप विश्वास करते हो क्या? விசுவாச ஆண்டவருடைய மகிமையை आप பாருங்க. विश्वास करने पर परमेश्वर के सामर्थ्य को देखो। ஹalleluya. हालेलुया। ஐந்தாவது ஓடி சொல்லி முடிக்கிறேன். पांचवा कहकर समाप्त करें। யோவான் 6 அதிகாரத்தில் யோவானா 6वां अध्याय है, 47 வசனம். उसका 47वां वचन। John 6:47. யோவானா 6:47 47। என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஹalleluya हालेलुया। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் यीशु मसीह कहते हैं என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு जो कोई मेरे पास विश्वास के साथ है நித்திய ஜீவன் உண்டு என்று उसके लिए अनंत काल की जीवन है करके மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு मैं சொல்றேன் सच सच कहता हूँ। ஹalleluya हालेलुया। இந்த நித்திய ஜீவன் என்பது என்ன ये अनंत काल का जीवन क्या है? பரலோக வாழ்க்கை स्वर्ग का जीवन। ஹalleluya हालेलुया। பரலோக வாழ்க்கை स्वर्ग का जीवन। பரலோகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா स्वर्ग को आपने देखा है क्या? பார்த்திருக்கீங்களா देखा है क्या? இல்ல नहीं, பட் நம்ம விசுவாசிக்கிறோம் लेकिन हम विश्वास करते हैं। பரலோகம் ஒண்ணு இருக்கு स्वर्ग करके है। ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है இயேசுவிடம் விசுவாசமாய் இருந்தால் यीशु पर भी जो विश्वास करते हैं நீங்கள் பார்க்காத பரலோக வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். आपने जो नहीं देखा है वो स्वर्ग जीवन भी आपके लिए निश्चय है। ஹalleluya हालेलुया। அவர் நித்திய ஜீவனை वो கொடுப்பார் अनंत काल का जीवन को देता உங்களுக்கு है। பரலோக வாழ்க்கை அவர் நிச்சயமாய் தருவார் आपको स्वर्ग का जीवन को वो निश्चय देगा। ஏன் தெரியுமா क्यों जानते हो? அதே யோவான் 6 அதிகாரத்தின் 40 வசனம் சொல்லுகிறது वही யோவான் 6वां अध्याय के 40वां वचन कहती है குமாரனை கண்டு पुत्र को देखकर அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ उसके पास जो कोई विश्वास के साथ அவன் है நித்திய ஜீவனை அடைவதும் वो अनंत काल जीवन को पाना நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் और मैं उसे अनंत अंत जीवन என்னை अंतिम दिनों में அனுப்பினவருடைய जिलाना। சித்தமாய் இருக்கிறது जो भी मुझे भेजा है उसकी इच्छा है। ஹalleluya हालेलुया। இயேசுவை விசுவாசித்தால் यीशु पर विश्वास करने पर உங்களுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் आपके लिए अनंत काल की जीवन निश्चय है। கண்டிப்பா உண்டு निश्चय मिलेगी। ஏன் தெரியுமா क्यों जानते हो? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ जो कोई पुत्र पर विश्वास அவனை करता है நித்திய ஜீவனுக்காய் எடுப்பதும் उसे अनंत काल के जीवन के लिए उठाना கடைசி நாட்களில் எழுப்புவதும் और अंतिम दिनों में उसे जिलाना தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது पिता का इच्छा है। ஹalleluya हालेलुया। இது தேவனுடைய ये சித்தம் पिता का इच्छा है। அவருடைய விருப்பம் அது वो इसकी इच्छा है உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போகும் आपको और मुझे स्वर्ग राज ले ஹalleluya जाना। हालेलुया। அதனால தான் பரலோகத்தை நான் பார்க்கவே இல்லை इसलिए मैंने स्वर्ग को देखा ही பரலோக नहीं। தரிசனத்தை நான் பார்க்கவே இல்லை स्वर्ग के दर्शन को मैंने पाया ही ஆனாலும் नहीं। கூட लेकिन फिर भी நான் விசுவாசிக்கிறேன் मैं विश्वास करता என் हूँ இயேசு என்னை உயிர்ப்பித்து பரலோகத்துக்கு கொண்டு मेरा போவார் यीशु मुझे जिलाकर वो स्वर्ग ले जाएगा ஏன்னா அது தேவ சித்தம் क्योंकि वह पिता का इच्छा है। தேவ சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும் पिता का इच्छा निश्चय இது पूरा होगा। என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் அல்ல ये मेरा या आपकी इच्छा नहीं है। நம்முடைய சித்தம் அல்ல हमारी इच्छा नहीं है। இது தேவ சித்தமாய் ये இருப்பதினால் परमेश्वर की इच्छा होने के அதை कारण நிச்சயமாய் அவர் எனக்கு தருவார் वो निश्चय मुझे करेगा। அதே யோவான் 5 அதிகாரத்தில் वही யோना 5वां अध्याय में 24 வசனத்தை பார்க்கும்போது 24 वचन को हम पढ़ते John हैं। 5:20 வசனத்தை கேட்டு என் பிரசங்கத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உண்டாகாமல் அவன் ஆட்பயத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹalleluya हालेलुया। ஆண்டு சொல்ல நான் சத்தியமா சொல்றேன் परमेश्वर कहता है कि मैं शपथ लेकर कहता हूँ। மெய்யாகவே அதுதான் அர்த்தம் सच सच मतलब शपथ लेकर कहता हूँ, ஹalleluya वही मतलब है। அவர் சொல்றார் वो कहते हैं என் வசனத்தை கேட்டு मेरे वचन को सुनकर என்னை அனுப்பினவனை விசுவாசிக்கிறவனுக்கு जो कोई मेरे भेजने वाले पर विश्वास नित्य करता है जीवन उंडे। उसके लिए अनंत काल की जीवन है। हालेलुया। हालेलुया। இயேசுவை விசுவாசிக்கணும் यीशु पर विश्वास करना है। இயேசுனுடைய வார்த்தையை यीशु விசுவாசிக்கணும் के वचन पर विश्वास करना இதை है। விசுவாசித்தா इसे विश्वास करने पर நித்திய ஜீவன் உண்டு अनंत काल की जीवन அவன் है। ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் वो दंड की आज्ञा से हटाकर மரணத்தை விட்டு நீங்கி मृत्यु के पार होकर ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் जीवन में प्रवेश करेगा। ஹalleluya हालेलुया। அப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு ये अनंत काल जीवन के என்னை लिए அழைத்து செல்பவர் मुझे बुलाकर ले जाने இயேசு वाला கிறிஸ்து ஒருவரே यीशु मात्र है। இயேசு கிறிஸ்து ஒருவரே यीशु मात्र है। உங்களை பரலோகத்துக்கு போகணும் அப்படினா अगर स्वर्ग में जाना है तो என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர मेरे सिवाय कोई भी पिता के पास नहीं जा இயேசு सकता। இல்லாம ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது यीशु के बिना कोई भी स्वर्ग नहीं जा நீங்க सकता। தலைகீழ நின்னாலும் முடியாது अगर उल्टा खड़े रहने पर भी नहीं होगा। ஹalleluya हालेलुया। என்னத்தை செஞ்சாலும் வராது कुछ भी करने पर भी नहीं இயேசு होगा। மாத்திரம்தான் यीशु केवल நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கேன்னு சொல்லி मैं இருக்கிறார் ही जीवन मार्ग और सत्य हूँ कर ஹalleluya हालेलुया। அவர் மாத்தான் வழி केवल वो मात्र ही அவர் मार्ग है। சொல்கிறார், वो कहता है நீங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் आप दंड की आज्ञा से दूर हटाए जाकर மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க मृत्यु से पार होकर जीवन के लिए प्रवेश कर चुके हैं। அப்ப ஒரு காரியம் நல்லா புரியுங்க एक बात को अच्छी तरह समझ लेना நித்திய है। ஜீவன் என்கிற பரலோகம் இருக்கு अनंत काल जीवन नाम का स्वर्ग है, ஆக்கினை தீர்ப்புங்கிற நரகமும் இருக்கு वैसे मृत्यु के दंड नाम के नरक भी है। ஹalleluya हालेलुया। இது ரெண்டுமே ये दोनों இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாய் நடக்கிறது यीशु को विश्वास करने के द्वारा होती है। அதே 5 அதிகாரத்தின் 22 வசனத்தை वही பார்க்கும்போது पांचवा अध्याय के 22 वचन में அன்றைய पढ़ते हैं। பிதாவை கனம் பண்ணுகிறது போல वैसे जिसे पिता के न्याय के दिनों में न्याय கனம் பண்ணுகிறது போல उसके आदर करने के समान எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு वैसे ही पुत्र के भी
आदर करने के लिए பிதாவானவர் தாமே पिता ही ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் किसी के लिए न्याय किए बिना நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் न्याय करने वाले अधिकार पूरा குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். पुत्र को सौंप दिया है குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். पुत्र को सौंप दिया है அல்லேலூயா. हालेलुया அப்ப பரலோகத்திற்கு கொண்டு செல்லவும் இயேசுவால முடியும். स्वर्ग को ले जाना भी यीशु से हो सकता है நரகத்துக்கு போவதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கவும் இயேசுவால முடியும். नरक में ले जाने के लिए न्याय करने के लिए भी यीशु से हो அந்த सकता है அதிகாரம் இயேசுட்ட இருக்கு. वो अधिकार यीशु के पास है பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்தும்படியாக पिता यीशु को आदर देने के அந்த लिए அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். वो अधिकार को दिया है மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. मत्ती 10वां अध्याय का 28वां वचन कहती है அப்பா உங்க ஆத்துமாவை நரகத்தில் தள்ளுவர்களுக்கு நீங்க பயப்படுங்க. पिता तुम्हारे प्राण को नरक में ढकलने वालों से तुम डरो அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் प्रार्थना को नाश करने के लिए सामर्थ्य रहे சரீரத்தை बिना மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். केवल शरीर को नाश करने वालों से तुम्हें डरने की जरूरत नहीं ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. प्राण और शरीर को दोनों नरक में ढकलने वालों से तुम डरिए அல்லேலூயா. 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 அப்ப என்ன தெரியுமா? अब क्या है जानते हो நித்திய ஜீவனை இயேசு எனக்கு கொடுப்பார். अनंत काल जीवन यीशु मुझे देगा அவர் விசுவாசிக்கலனா எனக்கு நரகத்தையும் अगर தருவார். उसने विश्वास नहीं करने पर भी मुझे नरक में இந்த ढकलेगा ரெண்டையும் கொடுக்கிற நியாய தீர்ப்பை இயேசு தான் செய்ய ये போகிறார். दोनों करने वाले न्याय को यीशु मसीह करने वाले இத தான் நீங்க விசுவாசிக்கணும். इसे आपको विश्वास करना है அல்லேலூயா. हालेलुया அதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29 30 வசனங்களை பார்க்கும் பொழுது वही मत्ती 5वां अध्याय के 29 और 30 वचन में हम உங்ககிட்ட देखते இருக்கிற हैं கண்ணு இடறலா இருந்தா கண்ணை பிடிங்க ஒரு கண்ணை பிடிங்க आपके தூர पास போடுங்க. के आंख अगर आपके लिए ठोकर खाने लगी रहेगी तो एक आंख को निकाल कर डाल ஒரு दीजिए கை இடறலா இருந்தா அந்த கையை வெட்டி தூர போடுங்க. अगर एक हाथ आपके लिए रुकावट बनी है तो उस एक हाथ को काट कर डाल दीजिए அல்லேலூயா. हालेलुया ஏன்னா எல்லா அவையும் இருந்து सारे अंग के நீங்க साथ நரகத்திற்கு போவதை காட்டிலும் आप नरक में जाने से बढ़कर ஒரு அவை இல்லாமல் இருந்து एक अंग न होकर நீங்கள் பரலோகத்திற்கு போவது நலமாயிருக்கும். आप स्वर्ग में जाना भला होगा அல்லேலூயா. हालेलुया என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? मेरा विश्वास क्या है பரலோகம் நரகம் நியாய தீர்ப்பு நான் பார்க்கல. स्वर्ग नरक या न्याय को मैंने नहीं देखा ஆனா இந்த மூன்றும் நிச்சயமா இயேசு கிறிஸ்துவால் लेकिन நடக்க ये போகிறது. तीनों निश्चय यीशु मसीह के द्वारा होने वाली है இந்த விசுவாசம் எல்லா தேவ பிள்ளைகள்ட்ட இருக்கணும். ये विश्वास सारे परमेश्वर के लोगों में होना चाहिए அல்லேலூயா. हालेलुया அவர்தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். वही मुझे अनंत काल का जीवन को देगा அவர்தான் என்னை நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். वही मेरे न्याय करने वाला है அவர்தான் என்னை நரகத்திலும் தள்ள போகிறார். वही मेरे को नरक में भी ढकलने वाला है அல்லேலூயா. हालेलुया இந்த மூன்றையும் நான் விசுவாசிக்கிறேன். ये तीनों को मैं विश्वास करता हूं அதனால इसलिए இயேசுவை यीशु को இன்னைக்கு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். आज मैं अपने खुद के उद्धारक के रूप में मैं स्वीकार लेता हूं ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு मैं उद्धारक के நான் रूप में மூழ்கி स्वीकार ஞானஸ்தானம் कर எடுப்பேன். मैं डूबकर बपतिस्मा लेकर ஞானஸ்தானம் எடுப்பது மாத்திரமல்ல, केवल बपतिस्मा लेना ही அவருடைய नहीं மாம்சத்தை புசித்து मैं उसके शरीर को அவருடைய भोजन करके அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு उसके लहू को पीने वालों में நித்திய ஜீவன் உண்டு. अनंत काल की जीवन தேவனுடைய है பந்தியில உண்மையாய் கலந்து கொள்ளுவேன். परमेश्वर के प्रभु भोजन में मैं सच्चाई के साथ बाल लूंगा பரிசுத்தமாய் வாழுவேன். मैं पवित्र जीवन बिताऊंगा அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து ऐसे விசுவாசிச்சா आप समर्पण कर विश्वास करने पर நித்திய ஜீவனுக்கு போக முடியும். आप अनंत काल के जीवन में जा அப்படி सकते இல்லை हैं என்றால் ऐसे नहीं तो நீங்கள் நரகத்திற்கான வாசல்ல நடந்து வழியில நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். आप नरक के मार्ग में चल रहे हो இன்றைக்கு சபை மனம் திரும்பட்டும். आज ही कलीसिया मन फिर அல்லேலூயா. हालेलुया யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில जो कोई अपने जीवन में இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் अब तक இருக்கிறீர்கள் यीशु को स्वीकारे बिना हो அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் या இருக்கிறீர்கள் उसके वचन को आज्ञा माने बिना हो அல்லது அவருடைய போஜனத்தை அற்பமா எண்ணுகிறீர்களோ या उसके भोजन को आप तुच्छ मानते हो அல்லது அவருடைய வழியில் நடக்காமல் விலகுகிறீர்களோ या उसके मार्ग में चले बिना आप दूर चले गए இன்றைக்கு हो ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். आज एक बात को आप सोच लीजिए பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு पुत्र यीशु मसीह के लिए இந்த அதிகாரத்தை ये கொடுத்திருக்கிறார். सारे अधिकार को दिया है உங்களையும் என்னையும் நியாயந்திருக்கிற அதிகாரம் குமாரனிடத்தில் आपको और मुझे இருக்கிறது. न्याय करने का अधिकार उस पुत्र यीशु அந்த मसीह के लिए है। அதிகாரத்தின்படி उस अधिकार के உங்களை अनुसार அவர் பரலோகத்திற்கு கொண்டு செல்லவும் முடியும். आपको वो स्वर्ग में ले भी जा सकता है நரகத்தில் உங்கள் ஆத்துமாக்களை அழிக்கவும் அவரால் முடியும். नरक में आपके प्राण को नाश भी कर सकता அதற்கு है அவர் வல்லமையுள்ளவராய் इसके இருக்கிறார். लिए वो सामर्थ्यवान है இதை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, इसे आप विश्वास करना ही नहीं केवल தேவ பிள்ளைகள் अनेक ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். परमेश्वर के लोग कई सारे लोगों को बताना भी है அல்லேலூயா. हालेलुया உன்னை ஆயத்தப்படுத்து. तुम्हें तैयार करो உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. तुम्हारे साथ एक बड़ी मंडली को भी तैयार करो அல்லேலூயா. हालेलुया நீ ஆயத்தப்பட்ட பின்பு तू तैयार होने के बाद மற்றவர்கள் எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்த बाकी வேண்டும். सारे लोगों को तुम्हें तैयार करना அதற்கு है தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டு इसलिए இருக்கிறார். परमेश्वर आज हमसे बातें कर இந்த रहे हैं ஜூலை மாதத்துல इस जुलाई महीने இந்த में 7வது மாதத்துல इस 7वें நீங்க महीने எத்தனை में பேர் ஆயத்தப்படுத்த आप போறீங்க? कितने लोगों को तैयार करने वाले हो எத்தனை பேர் உங்க ஆத்துமாவை பாதுகாக்க போறீங்க? कितने लोग अपने प्राण को सुरक्षित रखने वाले எத்தனை हो பேர் ஆத்துமாக்களை சம்பாதிக்க போறீங்க? कितने लोग प्राणों को कमाने वाले हो இன்னைக்கு ஆண்டவர்ட்ட விசுவாசமா கேளு. आज परमेश्वर से विश्वास के साथ என்னை मांगिए நியாயந்திருக்கிற அதிகாரம் मुझे न्याय करने वाला உங்களிடத்தில் अधिकार இருக்கிறதுனா आपके पास है நான் உமக்கு इसलिए பயந்து வாழுவேன். मैं आपका भय मानकर நான் जीवन பரிசுத்தமாய் बिताऊंगा வாழுவேன். मैं एक पवित्र जीवन உம்மை बिताऊंगा நான் விசுவாசித்து मैं வாழுவேன். आपका विश्वास कर जीवन அதை போலவே बिताऊंगा उसी तरह அதை போலவே उसी तरह நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை आपने मुझे दिया हुआ सेवा में எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை मुझे दिया हुआ वचन को நான் செய்து முடிப்பேன். मैं पूरा कर करूंगा அல்லேலூயா. हालेलुया இந்த மாதத்துல इस महीने में
அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போவதை कई தடுக்க सारे வேண்டும். प्राण नरक में जाने से हमें रोकना है. ஹalleluya. हालेलुया. சீக்கிரத்துல இயேசு வர போகிறார். शीघ्र यीशु आने वाले அவருடைய हैं. நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வர उसका போகிறது. न्याय बहुत शीघ्र है. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்க यीशु போகிறது. मसीह का आगमन बहुत शीघ्र है. அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के இன்றைக்கு लोगों, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். आज आप और मैं तैयार होना நம்முடைய है. குடும்பத்தை ஆயத்தப்படுத்த हम வேண்டும். अपने परिवार को तैयार करना நம்முடைய है. ஜனங்களை ஆயத்தப்படுத்த अपने வேண்டும். लोगों को तैयार करना है. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? आज कितने लोग प्रार्थना करते எத்தனை हैं? பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? कितने लोग समर्पण करने நான் वाले இந்த हैं? மாதத்துல உமக்காய் ஊழியம் செய்வோம். हम इस महीने में आपके लिए सेवा करेंगे ஒரு சில पिता. ஆத்துமாக்களை எப்படியாவது கொண்டு வருவேன். कैसे भी कुछ प्राणों को परमेश्वर के समूह में ले आएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீ அறியாத ஜாதிகளை வரவழைப்பா என்று तू வார்த்தை नहीं சொல்ல जानने உண்மைதான். वाले जाति को यहाँ पर ले आएगा, वो सच बात அவருடைய है. வாக்குத்தத்தம் உண்மைதான். उसका प्रतिज्ञा सच है. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நாம் பிரயாசப்பட लेकिन வேண்டும். वो प्रतिज्ञा पूरा होने के लिए हमें प्रयास करना நாம் है. பிரயாசப்பட வேண்டும். हम प्रयास करना है. ஜெபிங்க. प्रार्थना कीजिए. ஆண்டு பாரத்தோடு ஆத்தும பாரத்தோடு ஜெபிங்க. प्राण के बोझ के साथ आप प्रार्थना कीजिए. ஆத்தும பாரத்தோடு செயல்படுங்க. प्रार्थना बोझ के साथ, प्रार्थना प्राण के बोझ के साथ ஹalleluya. क्रिया करो. செயல்படாம இருக்க கூடாது. हम काम किए बिना नहीं रहना. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிங்க. कैसे भी सुसमाचार बताना. உங்க கூட இருக்கிறவங்க நரகத்துக்கு போக கூடாதுங்கிற வழி இருக்க வேண்டும். आपके साथ नरक जो रहते हैं वो नरक में नहीं जाना चाहिए कर एक मार्ग रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுது. एक भक्त इस रीति से कहते हैं, நான் சொல்லுவேன். मैं कहूंगा, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன். मैं परमेश्वर के वचन को कहूंगा, பாரத்தோடு சொல்லுவேன். मैं बोझ के साथ कहूंगा. ஒண்ணு ये पहला, அவங்க பரலோக சந்தோஷம் அடையணும். वो स्वर्ग की खुशी को पाना है. இல்ல நான் நரகத்தை குறித்து வேதனை அடைந்து ஜெபிக்கணும். या तो नरक के बारे में दुख उठाकर उसे प्रार्थना அவங்க करना, அழணும். वो रोना है. சோ இதுதான் அவருடைய வார்த்தை. यही उनका वचन சோ है. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? आज आप और मैं क्या करने நாம் वाले हैं? கண்ட இயேசுவை அவர்கள் காண வேண்டாம். हम देखे हुए यीशु को वो नहीं देखना है இன்னைக்கு क्या? சபைக்கு ஆண்டவர் சொல்கிறது அது. आज कलीसिया के लिए परमेश्वर यही कहते हैं, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய். आपके पास दिए हुए काम को सच्चाई के साथ करो. அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல उसके न्याय के दिनों में ஆண்டவர் நிச்சயம் கணக்கு वो கேட்பார். निश्चय हमसे हिसाब मांगेगा. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே ये सच्चे और योग्य सेवक என்று சொல்லி உன் கையில நான் ऐसे கணக்கு कहकर கேட்டேன். तेरे पास हिसाब मांगेगा. உன் கையில நான் தாளந்த கொடுத்தேன். मैं तेरे पास प्रतिभा நீ दिया था. உண்மையா எனக்கு ஊழியம் तू செய்வாய். सच्चाई के साथ मेरे लिए सेवा உண்மையா करेगा. ஆத்துமாக்களை तू சந்திப்பாய். सच्चाई से मेरे लिए प्राण को நீ कमाएगा. உண்மையாய் சுவிசேஷம் அறிவிப்பாய். तू सच्चाई से सुसमाचार என்று சொல்லி बताएगा. ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்தார். ऐसे कहकर प्रतिभा, परमेश्वर ने प्रतिभा दिया. தாளந்துகளை கணக்கு கேட்கும் பொழுது प्रतिभा के लिए जब वो हिसाब मांगता எத்தனை है, பேர் அதே உண்மையை காட்ட போகிறோம்? कितने लोग हम उसी सच्चाई को दिखाने எத்தனை वाले பேர் हैं? அதே உத்தமத்தை காட்ட போகிறோம்? कितने लोग उसी खराई को हम दिखाने वाले அப்படி हैं? காட்டினால் மாத்திரமே ऐसे दिखाने पर ही எஜமானுடைய சந்தோஷமாகிய பரலோகத்திற்கு போக முடியும். मालिक के खुशी नाम के स्वर्ग में हम प्रवेश कर सकते இல்லை हैं. என்றால் போக முடியாது. नहीं तो हम नहीं प्रवेश कर सकते. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதனால இந்த மாதத்துல इसलिए इस महीने में ஜெபிப்பது மாத்திரமல்ல, केवल प्रार्थना करना ही नहीं, ஆத்துமாக்களை प्राणों நரகத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு வேலை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க அதை நினைச்சு வேலை प्राण செய்யுங்க. को नरक से छुड़ाना है, ये काम हमारे लिए दिया गया है कहकर सोच कर हम प्रयास ஹalleluya. करें. हालेलुया. ஏதோ ஒரு விதத்துல किसी भी रीति से ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே मैं இருக்கு. परमेश्वर के वचन को बता दे रहा அந்த हूँ. வார்த்தை கிரியை செய்யும். वो वचन क्रिया करेगी. உங்க கண்ணு முன்னாடி கிரியை செய்யாட்டாலும் आपके नजरों के सामने क्रिया न करने पर भी உங்கள் கண்களுக்கு பின்பாக அது கிரியை செய்து கொண்டுதான் आपके இருக்கும். आंखों के पीछे वो क्रिया करेगी. ஏன்னா இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. क्योंकि ये वचन जो है जीवन का भरा हुआ இது वचन, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ये जिलाने वाली वचन है. நம்மை உயிர்ப்பிக்கிற போல அவர்களையும் உயிர்ப்பிக்கும். हाँ, जैसे हमें जिलाए वैसे उन्हें भी जिलाए. ஹalleluya. हालेलुया. அப்ப அந்த விசுவாசத்தோடு उस विश्वास के साथ ஆண்டட்டப்பா आज परमेश्वर के எனக்கு पास ஆசீர்வாதம் पिता, இல்லப்பா. मेरे पास आशीष नहीं है, ஆசீர்வதிப்பீங்க. लेकिन मुझे आप आशीष நான் करो. வல்லமையை பார்க்கல. मैंने सामर्थ को अभी तक ஆனா देखा நீங்க नहीं, விடுவிப்பீங்க. लेकिन आप छुड़ाओगे. நான் இயேசுவை பார்க்கல. मैं यीशु को अब तक देखा नहीं, அற்புதம் எனக்கு செய்வார். लेकिन मेरे लिए वो चमत्कार எனக்கு करेगा. உயிரே இல்ல. मेरे पास जीवन नहीं है, செத்து போய் தான் கிடக்கேன். मैं बिगड़ा हुआ हूँ, ஆனா தேவனுடைய மகிமையை நான் பார்ப்பேன். लेकिन परमेश्वर की महिमा को मैं எல்லாவற்றுக்கும் देखूंगा. மேலாக सबसे बढ़कर பரலோகத்தை நான் பார்க்கல. मैं स्वर्ग को नहीं देखा, நான் பரலோகத்துக்கு என்னை கொண்டு போகிற என்னோட கூட இருக்கிறார். लेकिन स्वर्ग को मुझे ले जाने वाला मेरे संग है. நியாய தீர்ப்பை நான் பார்க்கல. मैं न्याय को अब तक ஆனா देखा नहीं, நியாயம் செய்கிற இயேசு வரப்போகிறார். लेकिन न्याय करने वाला यीशु फिर से இதை आने நம்ம वाला है. விசுவாசிக்கணும். इसे हम विश्वास இந்த करना है. விசுவாசத்தோடு इस विश्वास के இந்த साथ மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. इस महीने के हर एक दिन हम प्रार्थना உங்களுடைய करेंगे. ஜெபங்கள் இந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்க. आपके प्रार्थना में विश्वास के साथ प्रार्थना கர்த்தர் करो. நிச்சயமாய் உயர்த்துவார். परमेश्वर निश्चय ऊंचा करेगा. உங்களோடு கூட இந்த ஊழியத்தையும் கர்த்தர் உயர்த்துவார். आपके साथ इस सेवकाई को भी கர்த்தர் बढ़ाएगा. அப்படி செய்ய போறக்காய் वैसे परमेश्वर நம்ம करने ஒப்பு के கொடுத்து लिए ஜெபிக்க போகிறோம். हम समर्पण कर प्रार्थना करने கர்த்தர் वाले உங்களை हैं. ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे.